श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्वरवरमुनये नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. முன்னை வினைகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்னுக்கடவுடையேன் யான். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய நியமனத்தாலும் திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான ஒரு விலட்சணமான அனுபவத்தை ஆண்டுக்கணக்காக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்தில் அதனுடைய பூர்த்தியாகும் தசையாக அமைந்திருக்கக்கூடிய சிற்சில உபன்யாசங்கள் அமைந்திருக்கின்றன. அதில் இப்பொழுது அனுபவத்துக்கு விஷயமாய் இருக்கக்கூடியது ராமானுசநூத்தந்தாதி என்று சொல்லும்படியான விலட்சணமான கிரந்தத்தினுடைய அனுபவம். அதில் முதல் 5 பாசுரங்களை நேற்றைய தினம் அனுபவித்திருக்கும்படியான நிலை எல்லாரும் அனுபவித்திருக்கிறீர்கள். அப்படி அமைந்திருக்கிற போது அடுத்த 5 பாசுரங்கள், அதாவது 6வது பாசுரம் தொடங்கி 10வது பாசுர பரியந்தமாக இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களிலே ஒருவாறாக அனுபவிக்க வேண்டும் என்று அடியேனுக்கு நியமனமானபடியாலே அந்த நியமனத்தையே சிரமேற்கொண்டு அடியேன் சில வார்த்தைகளை விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய சம்பிரதாயத்தில் காயத்ரி காயத்ரின்ற வார்த்தை சமூகத்தில் அமைந்திருக்கக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த காயத்ரியானது பிரம்ம காயத்ரின்னு சொல்லப்படுகிறது. பரபிரம்மத்தை குறித்து சொல்லும்படியான அந்த வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பிரம்ம காயத்ரின்னு சொல்லும்படியான விஷயம். ஆக அந்த பிரம்ம காயத்ரி என்பது பிராமணர்கள் எல்லாம் தங்களுடைய சந்தியாவந்தனத்தின் முடிவிலே தாங்கள் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே சந்தியாவந்தன வேளையிலே அது ஜபிக்கும்படியான விஷயம். இது எத்தனை தரம் ஜபிக்கக்கூடியதுன்னா அதிகமாக 108 முறை ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறார்கள் என்று காட்டப்பட்டிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது விஷ்ணு காயத்ரின்னு சொல்லப்படுறது. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்ன்னு பகவானுடைய வியாப்தியை காட்டக்கூடிய 3 மந்திரங்களையும் சேர்த்து சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமானது விஷ்ணு காயத்ரின்னு சொல்லப்படுறது. இதுவும் வேதத்தில் அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த காயத்ரியை தாங்கள் அனுசந்தானம் பண்ணுவார்கள் அப்படின்னு காட்டப்படுது. அப்போ வேதத்துல அதிகாரம் கொடுக்கலையே சில பேருக்கு சாஸ்திரம், அவளுக்கெல்லாம் காயத்ரி இல்லையா
காட்டினார்கள் பிரபன்னாதிகாரிகள். ஆக பிரபன்னர்களாய் இருக்கக்கூடியவர்கள், சர்வாதிகாரமாய் இருக்கக்கூடிய பிரபத்தியை பத்தினவர்கள். எல்லாரும் பண்ணலாம் சரணாகதி. பிரபத்திக்கு தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, அதிகாரி நியமம் இல்லை, பிரகார நியமம் இல்லை, பல நியமம் இல்லை, விஷய நியமமே உள்ளதுன்னு காட்டியிருக்கிறார்கள். அப்ப பார்க்கிற போது இந்த சரணாகதி என்னும்படியான விஷயத்தை யார் தாங்கள் அவலம்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பிரபன்னர்கள்னு சொல்லப்படுகிறார்கள். அந்த பிரபன்னர்கள் ஓரோ நாளும் எதை 108 தரம் சொல்ல வேண்டும் என்னால் ராமானுஜருடைய நாமங்களை சொல்ல வேண்டும், எம்பெருமானாருடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும். அப்படி எம்பெருமானாருடைய திருநாமங்களை சொல்லும் வகையாலே ஒரு பாசுரத்திலேயும் ராமானுஜனுடைய திருநாமத்தை உள்ளடக்கி 108 பாசுரங்களை அனுகிரகித்தருளி இருக்கிறார் திருவரங்கத்தமுதனார் என்கிற மகாத்மா. அப்படிப்பட்ட மகாத்மா அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய கிரந்தத்துக்கு பிரபன்ன காயத்ரின்னு சொல்லப்படுவதாக அமைந்திருக்கிறது. இந்த கிரந்தம் எப்படி அமைந்திருக்குன்னா, எம்பெருமானாருக்கும் ஆழ்வார்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அதிவிலட்சணமாக காட்டும்படியான கிரந்தம். எம்பெருமானாருக்கும் இருக்கக்கூடிய, அதாவது திவ்ய தேசத்திலே திருவரங்கத்தெம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும் சம்பந்தம், திருவேங்கடத்தெம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும் சம்பந்தம், காஞ்சி தேவப்பெருமாளுக்கும் எம்பெருமானாருக்கும் சம்பந்தம், இதையெல்லாம் காட்டக்கூடியதாக அற்புதமாக ராமானுஜருடைய புகழை உள்ளபடியே காட்டக்கூடிய விலட்சணமாக, அவருடைய பெருமகளை உள்ளபடியே காட்டக்கூடிய விலட்சண கிரந்தமாக இந்த கிரந்தமானது அமைந்திருக்கிறது. அதி விபுலமாக திருவரங்கத்தமுதனார் ராமானுஜ வைபவத்தை காட்டுகிறார். ஆகவேதான் இது 4000 பாசுரங்களுக்குள்ளே, திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளே இதுவும் அடைக்கப்பட்டதாய் அமைந்திருக்கிறது, சேர்க்கப்பட்டதாய் அமைந்திருக்கிறது. ஆழ்வார்கள் 11 அருளி செய்தது 4000 இல்ல, கூடவே அற்புதமாக திருவரங்கத்தமுதனார் அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய திவ்ய கிரந்தமாய் இருக்கிறதே, இதையும் சேர்த்துத்தான் 4000 சொல்றோம். ஏன்னு கேட்டால் அனத்தியனம் என்னும்படியான கணக்கிலே நாமோ அந்த அனத்தியன காலத்திலே சேவிக்க கூடாதுன்னு தெரிவித்திருக்கிறார்கள் திவ்ய பிரபந்தங்களை. அப்படி இருக்கிற பொழுது அந்த சேவிக்க கூடாது என்கிற கணக்கிலே நமக்கு இந்த ராமானுஜ நூத்தந்தாதியும் வருகிறபடியாலே இது ராமானுஜ நூத்தந்தாதி என்பது 4000தோடையே சேர்ந்தது, திவ்ய பிரபந்தமாக சேர்ந்திருக்கக்கூடியது என்று காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய வைபவம் படைத்திருக்கக்கூடிய கிரந்தத்துல முதல்ல காட்டியிருக்கக்கூடிய விஷயம், நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே நாமங்களை வரிசையா ராமானுசன் ஓரோ பாசுரத்திலேயும் காட்டி கொண்டு வருகிறார். அதுல கீழே 5வது பாசுரத்திலே காட்டியிருக்கிற வார்த்தை, எனக்குத்த செல்வமி ராமானுசன் இசைகில்லா மனக்குத்த மாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர்த்த தனக்குத்தவம் அன்பரவன் திருநாமங்கள் சாத்தும் என்பாய் எனக்குத்தம் காண இல்லார் பத்தியே இந்த இயல்விதன்னே. ஆச்சரியமான அர்த்தம் காட்டியிருக்கிறார். எனக்கு உற்ற செல்வம் ராமானுசன், எனக்கு அமைந்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யமார்னா எம்பெருமானார் தான் ஐஸ்வர்யம். மற்ற ஐஹலௌகிகமான ஐஸ்வர்யமா இருக்கக்கூடியது அதுவும் ஐஸ்வர்யம் கிடையாது, சொர்க்காதிகளும் ஐஸ்வர்யம் கிடையாது. ஏன் பகவானே கூட இல்லை, ராமானுசன் தான் எனக்குற்ற செல்வம் இராமானுசன் என்று இசையில்லா ஒப்புக்கொள்ளாத மாந்தர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் என்னை படித்தார்களே ஆனால் அது எனக்கு கியாதியாக முடிகிறது. ஆக யார் தகுதி இல்லாதவர்களோ அவர்கள் நம்மை புகழ்ந்து பேசினார்களே ஆனால் அது நமக்கு இழிவு. தகுதியற்றவர்கள் நம்மை பழித்தார்களே ஆனால் அது என்னன்னாக்கா அது நமக்கு புகழ்ச்சியாக ஆகிவிடுகிறது. அதற்கனுகுணமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அதுதான் கீழ்ப்பாசுரத்திலே தாம் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்ததாக 6வது பாசுரத்திலே தெரிவிக்கக்கூடியது, அப்படி மனக்குற்றமாந்தர் வழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குத்த வன்பரவன் திருநாமங்கள் காற்றும் என்பாய் இனக்குத்தம் காணகில்லார். ஆக அந்த எம்பெருமானாருடைய திருக்கல்யாண குணங்களிலே நன்றாக ஈடுபட்டிருக்கக்கூடிய மகாத்மாக்கள் என்னுடைய பாக்களிலே, என்னுடைய பாசுரத்தில் எந்த விதமான குத்தத்தையும் காணமாட்டார்கள், குறைகளையும் காணமாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பத்தியே இந்த இயல்விதன்று. இவருக்கு ராமானுஜர் இடத்துல பக்தி, அதனால நமக்கு பாட்டு பாட வருமா வராதா,
பாசுரம் எழுத வருமா வராதா அப்படின்னு கூட தெரியாத அந்த பக்தியின் மிகுதியினாலே இவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இது அவர்கள் என்பா இனக்குற்றம் காணகில்லார் தெரிவிக்கிறார். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பன்னப்பெறுபவோ என்று அற்புதமாக தமிழர்களுடைய கம்பருடைய திருவாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பித்தர்கள் சொன்ன வார்த்தையை ஆராய முடியாது, பேதையர்கள் சொன்ன வார்த்தையை ஆராய முடியாது, பக்தர்கள் சொன்ன வார்த்தையை ஆராய முடியாது. எனக்கு பக்தியே இந்த இயல்புதன்றே, என்னுடைய பக்தியே இந்த இயல்பாக இது அமைந்திருக்கிறபடியாலே அதற்கனுகுணமாக என்பா இனக்குற்றம் காணகில்லார் பக்தியே இந்த இயல்பு, இது பக்தியை ஏந்திருக்கக்கூடிய இயல்பாக அமைந்திருக்கிறது அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம் இது அமைந்திருக்கு. அடுத்த பாசுரம் காட்டுறார். 6வது பாசுரத்துல இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமி ராமானுசனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாதவன் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. நான் பாசுரம் பாடுறது தப்பு, வாஸ்தவம் தான், நான் தப்பு தப்பா தான் பாடுறேன். ஆனால் பக்தியோட பாடுறேன்னு மத்தவா பழிக்க மாட்டார்கள். ஆனால் எனக்கு என்ன தோணுகிறது என்னால் இந்த விஷயம் இனிய கவிகள் எல்லாம் தாங்கள் கூட நேர பாட முடியாத தத்துவம் ராமானுசனுடைய புகழாக அமைந்திருக்கக்கூடியது. நேர ராமானுசனுடைய வைபவத்தை உள்ளபடியே பேச முடியாது. யாருக்குன்னா பெருங்கவிகளாக இருக்கக்கூடிய மகாத்மாக்களும் கூட அதனை பேச இயலாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அப்படிப்பட்டவர்கள் அன்பு மிகுதியாலே மயங்கி வாழ்த்த ஆரம்பித்து விடுகிறார்கள், மயல் கொண்டு வாழ்த்தத் தொடங்கி விடுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய புகழை நானும் வாழ்த்த முற்பட்டேன். அப்போ மற்றவாளெல்லாம் எனக்கு பக்தியே இந்த இயல்புன்னு சொல்றார். ஆனால் இங்கு தாம் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம், மற்றவாள்லாம் எனக்கு பக்தியே இந்த இயல்புன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு தெரியாதா என்னுடைய பக்தி? எனக்கெல்லாம் தெரியுமே. அப்படி இருக்கிற போது எனக்கு பக்தியே இல்லை, பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன், பக்தியே இல்லாததாய் அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய பாவி நெஞ்சாலே நான் முயல்கின்றனன், உத்தியோகிக்கிறேன். அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே, ராமானுசனுடைய கீர்த்தியை சொல்லுவதற்கு நான் முற்படுகிறேனே. இது என்ன சாகசமான காரியம், துணிச்சலான காரியம், துணிகரமான காரியமாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு சொல்றது. இதுதான் காட்டுறார். இயலும் பொருளும் இசையத் தொடுத்து என் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமி ராமானுசன். இயலும் பொருளும், இயல்னா சப்தம்னு அர்த்தம், பொருள்னா அர்த்தம்னு அர்த்தம். சப்தமும் அர்த்தமும் சேர்ந்து பொருத்தமாக அமைந்திருக்கும்படியாக தொடுத்து, பாசுரங்களை தாங்கள் தொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பாக்களை தொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பெருங்கவிகளாக இருக்கக்கூடிய மகாத்மாக்கள்னு சொல்லும்படியான விஷயம். ஆக இவர்கள் பாசுரங்களை சப்தங்களை கோக்கும்படியான அழகே அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஆக அதாவது பதானாம் சௌப்ராத்திரம்னு காட்டுகிறார் பராசர பட்டர். பதானாம் சௌப்ராத்திரம், பதங்களுக்கு இருக்கக்கூடிய சௌப்ராத்திரம்னு காட்டுறார். அப்படிப்பட்டவர்கள் பாடத்தக்கவராய் இருக்கிறவர் அவளே மயல் கொண்டு வாழ்த்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் கூட எங்களுக்கு தெரியாதேன்னு அவர்கள் மயங்கி வாழ்த்தக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானாருடைய வைபவம். அந்த வைபவத்தை நான் பேசுறேனே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. அப்ப பார்க்கிற போது இந்த இடத்துல மஹ்யம் நமோஸ்து கவையே நிரபத்ரபாயா என்று ஆளவந்தார் தாம் தெரிவிக்கிறார். பகவான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு தத்வேன யஸ்ய மகிமார்ணவ சீகராணு சக்கியோ ந மாதுமபி சர்வபிதா மகாத்யைஹி கர்த்தும் ததீய மகிம ஸ்துதிமுத்யதாயா மஹ்யம் நமோஸ்து கவையே நிரபத்ரபாயா. நான் லஜ்ஜை இல்லாத ஸ்தோத்திரம் பண்றனே, எந்த பகவத் தத்துவத்தை சர்வ பிதாமகாத்யைஹி பரமசிவனார் என்ன பிரம்மா என்ன இவர்களாலும் கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியாதோ அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் ஸ்தோத்திரம் பண்ண முற்படுகிறேனே லஜ்ஜை இல்லாமல் என்ன. இது இந்த லஜ்ஜைக்கு நமஸ்காரம், இந்த லஜ்ஜையின்மைக்கு நமஸ்காரம். அதாவது கர்த்தும் மமோஸ்து கவையே நிரபத்ரபாய, நமோஸ்து கவையே நிரபத்ரபாய, என்னுடைய கவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கு. அதே போல நைத்தியானுசந்தானம் பண்ணக்கூடியது ஆளவந்தாருடைய நைத்தியானுசந்தானத்தை போலே அமுதனாரின் நைத்தியானுசந்தானம் தான்
இயலும் பொருளும் என்னும்படியான இந்த பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே சப்தங்களை சேர்த்து தொடுக்கக்கூடிய ஈன்கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமி ராமானுசன். ஆக அப்படிப்பட்டவர்கள் அன்பால் மயங்கி இருக்கக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அங்குதான் காட்டுறார் பிள்ளலோகஞ்சியர், ஞான விபாக காரியமான அஞ்ஞானத்தாலே வாழ்த்துகிறார்கள். ஞானத்தினுடைய விபாகம், ஞானம் பரிபக்குவம் அடைந்ததேயானால், ஞானம் பழுத்து விட்டதேயானால் அது என்ன ஆகும் தெரியுமா? அது அஜ்ஞானமாக மாறிவிடும். இந்த இடத்துல அஜ்ஞானம் சப்தத்துக்கு ஞானம் அல்லாததுன்னு அர்த்தம். ஞானம் அல்லாததுன்னு சொன்னா பிரேமம்னு அர்த்தம். சில இடங்கள்ல அகர்மான்னு சொல்லுவா. கர்மம் அல்லாதது பகவத்கீதா பாஷ்யத்துல பல இடங்கள்ல வரும். கர்மம் அல்லாதது அகர்மா. அப்படின்னா கர்மம் அல்லாததுன்னா ஒன்றும் செய்யாத இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. கர்மம் அல்லாதது ஞானம். கர்ம ஞானங்களை சேர்த்து சொல்லுகிற போது இந்த இரட்டையிலே கர்மம் இல்லாதது எதுவோ அது அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். அதே மாதிரியாக இந்த இடத்துல சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது மயங்கி, அதாவது ஞான விபாக காரியமான அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம் தான் பிரேமம். அந்த பிரேமத்தாலே அவர்கள் மயங்கி வாழ்த்துகிறார்கள். அந்த இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன்கவிகள் இருக்கிறார்களே, அவைகளை பாடக்கூடியவர்களான மகாத்மாக்கள் நன்றாக வாழ்த்துகிறார்கள். அன்பின் மிகுதியாலே அன்போடே சேர்த்து 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 வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல பல பாசுரங்களை எடுத்து உதாரிக்கிறார் பிள்ளலோகஞ்சியர் தம்முடைய வியாக்கியானத்தில். அற்புதமான விஷயமாக மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தம் அனுகிரகித்தருளி இருக்கிறார். ஆர்த்தி பிரபந்தம் என்கிற கிரந்தமானது எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடியதுன்னா, மாமுனிகள் தன்னுடைய ஆர்த்தியை, துக்கத்தை வெளியிடும்படியான விஷயம். இந்த லோகத்தில் இருந்திருக்கிறோம், இந்த லோகத்தில் இவ்வளவு சிரமசாத்தியமாக இருக்கிறது, ஒன்றும் கிடைக்காமல் இருக்கிறது, இவ்வளவு நீச்சமானது, எம்பெருமானார் திருவடித்தாமரைகளை அடைய வேண்டாமோ? அதை விட்டு இந்த சரீரத்தோடேயே இருக்கிறேனே என்ன வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அழுது பாடும்படியான பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன 50 பாசுரங்கள். ஆர்த்தி பிரபந்தம் என்னும்படியான பிரபந்தம். சரி, எனக்கு இந்த சம்சார சம்பந்தம் வேண்டாம், எனக்கு ராமானுசரே தேவரீருடைய திருவடித்தாமரைகளுடைய சம்பந்தம் தான் வேணும், தேவரீருடைய திருவடித்தாமரைகளுடைய அனுபவம் தான் வேண்டும், ஆகவே அதனை தந்துள்ள வேண்டும், இந்த உடலை கழித்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிற இடத்துல நேர பிரார்த்திக்க வேண்டியதுதானே. அதை விட்டுட்டு இவர் என்ன பண்றார்னா வாழ்த்துகிறார். ஆக இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உபாதைகளோ சிரமங்களோ அதுவும் கூட தோத்தாமல் எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய, எம்பெருமானாரிடத்திலே இருக்கக்கூடிய பரிவு மீதூர்ந்தது, பரிவு அதிகமாகிவிட்டது. அந்த அதிகமான பரிவின் காரணமாக எம்பெருமானார் முதல்ல பாசுரம் அற்புதமாக அனுகிரகித்தருளி இருக்கிறார். வாழி எதிராசன், வாழி எதிராசன், வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. வாழி எதிராசன், எதிராசன் வாழி, வாழி எதிராசன், எதிராசன் வாழி, வாழி எதிராசன், எதிராசன் வாழி. ஆக எம்பெருமானாருக்கு ஜெயத்து 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 என்று யார் பல்லாண்டு பாடுகிறார்களோ அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வாழ வேண்டும். எம்பெருமானாருடைய அடியவர்கள், எம்பெருமானாருக்கு பல்லாண்டு பாடுபவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுடைய திருவடித்தாமரைகளை என் தலையில வைத்துக் கொள்ள வேண்டும். என் தலையில வச்சுக்கணும் இல்ல, விண்ணோர் தலை தாழ்த்துவர். அப்படி ராமானுசன் வாழி என்று சொல்லக்கூடியவர்கள், வாழி என்று சொல்லக்கூடியவர்கள், வாழி என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் பாதங்களிலே விண்ணோர்களும் தலை தாழ்த்துவர்கள். விண்ணோர்கள் ஆக நித்தியசூரிகளாய் இருக்கிறவர்களும் தலை தாழ்த்துவர்கள் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த இடத்துல எம்பெருமானாருக்கு பல்லாண்டு, எம்பெருமானார் அடியவர்களுக்கு பல்லாண்டு, எம்பெருமானார் அடியவர்களின் அடியவர்களுக்கு பல்லாண்டு. அவர்களுடைய அடியவர்களிடத்துல தேவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், விண்ணோர்கள் அதாவது நித்தியசூரிகள் என்பதை காட்டி கொடுத்திருக்கிறார்னா முதல்ல பல்லாண்டு பாடினாரா இல்லையா? இந்த பல்லாண்டு அமைந்திருக்கிறதே. ஆக இப்படி மயல் கொண்டு வாழ்த்தும் என்ன பக்தி பூமான்னு காட்டப்படுகிறது. பக்தியினுடைய எல்லை இவ்வளவு இருக்கிறது. அந்த பக்தியினுடைய எல்லையின் காரணமாக இப்படி வாழ்த்துகிறார்கள். அதுக்கு மேல இதே ஆர்த்தி பிரபந்தத்துல துக்கத்தை தெரிவிக்க வேண்டியவர் தானே. இன்னொரு பாசுரம் காட்டுகிறார். அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே.
அடர்ந்து வரும் குதிட்டிகளை அறத்துறந்தான் வாழியே, செருகலியை சிறிது மரத் தீர்த்து விட்டான் வாழியே, தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே, மறையதனின் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே, மாற நுரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே, அரமிகுனர் பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே, அழகாரும் எதிராசன அடியணைகள் வாழியே. வாழியே வாழியே வாழியேன்னு என்ன அற்புதமாக பாடியிருக்கிறார். அருசமய செடி அதனை அடியறுத்தான் வாழியே, நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டனான்னு மேலே காட்டப் போகிறார் அமுதனார். அந்த அர்த்தத்தை தான் காட்டிக் கொடுத்திருக்கிறார். அப்படி அமைந்திருக்கக்கூடியது அருசமய செடி அதனை, வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சமயங்கள் இருக்கின்றனவே அந்த செடிகளை எல்லாம் இவர் அடியறுத்தார். அவற்றினுடைய வாதங்களை எல்லாம் களைந்திருக்கிறார், மறுத்திருக்கிறார். அடர்ந்து வரும் குதிட்டிகளை அறத்துறந்தான் வாழியே. இன்னும் சில பேர் வேதத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் வேதத்தை தப்பான பார்வையில பார்க்கிறார்கள். வேதத்துக்கு தப்பான அர்த்தத்தை, தவறான அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் குதிருஷ்டிகள் சொல்லப்படுகிறார்கள். அவர்களை அறத்துறந்தான் வாழியே, கிட்டவே வராதபடி அவர்களை விட்டுவிட்டார், அவர்களை துறந்து விட்டிருக்கிறார். அதற்கு மேற்பட இது ரெண்டும் போச்சுன்னா வேத மார்க்கம் தழைத்தோங்க ஆரம்பித்ததேயானால் செருகலியை சிறிது மரத் தீர்த்து விட்டான் வாழியே. இந்த கலியினுடைய கோலாகலம் இல்லாமல் போயிடுமே, கலியினுடைய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் போயிடுமே. அதை தீர்த்து விட்டிருக்கக்கூடிய நிலை. கலியும் கெடும் கண்டுகொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல். ஆழ்வார் காட்டுகிறாரே, எம்பெருமானார் அவதரிக்கப் போகிறார், கலி கடப் போகிறது என்று. செருகலியை சிறிது மரத் தீர்த்து விட்டான் வாழியே, தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருத்தி வைத்தான் வாழியே. திருவரங்கத்தெம்பெருமானுடைய ஸ்ரீரங்க ஸ்ரீயை எப்படி வர்த்திக்கும்படியாக பண்ணினார், எப்படி சரி பண்ணி கொடுத்திருக்கிறார். மறையதனின் பொருள் அனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே. வேதாந்தங்களுடைய அர்த்தத்தை எல்லாவற்றையும் எதெல்லாம் சொல்லப்பட வேண்டுமோ அத்தனையுமே தாம் தம்முடைய கிரந்தங்களிலே அனுகிரகித்து வைத்தார். அதுக்கு மேல மாற நுரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே. மாறன் நம்மாழ்வார், நம்மாழ்வார் உரை செய்த தமிழ்மறை ஆக திருவாய்மொழியினுடைய வைபவத்தை அப்படி வளர்த்திருக்கக்கூடிய நிலை. எப்படி என்னால் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர், இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர் பாஷ்யக்காரர்னு காட்டுகிறார் பிள்ளலோக ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிமணவாள பெருமாள் நாயனார். ஆக அப்படி பார்க்கும்போது மாறன் உரை செய்த தமிழ்மறை வளர்த்தோன் வாழியே, அறமிருவினர் பெரும்போதூர் அவதரித்தான் வாழியே. இத்தனை விஷயங்களுக்கும் வாழி வாழி என்று வாழி திருநாமம் பாடியிருக்கக்கூடிய நிலை. அத்தோடு இல்லை, இன்னொரு வாழி திருநாமம் காட்டியிருக்கிறார் மாமனிகள் ஆர்த்தி பிரபந்தத்திலேயே. சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி, ஏறாரும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி, இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி, சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி, தூமுருவல் வாழி துணைமலர் கண்கள் வாழி, ஈராறு திருநாமம் அணிந்தவழில் வாழி, இனிதிருப்போடெழில் ஞானமுத்திரை வாழியே. அழகான பாசுரமாக, அழகான வாழி திருநாமமாக அமைந்திருக்கிறது. முதல்ல காட்டப்பட்டது அருசமய செடியதனை அடியிருத்தான் என்பது எம்பெருமானார் சாம்பிரதாயிகமாக பண்ணியிருக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கு பல்லாண்டு. இது எம்பெருமானாருடைய திருமேனிக்கு பல்லாண்டு. திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி, திருவரையிலே சாத்திக் கொண்டிருக்கக்கூடியதான செந்துவராடை, காஷாய சோபி கமனீய சிகாதிவேசம், ஏறாரும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி. அற்புதமான சிவந்த நெடுகிய வடிவாக எழுந்துள்ளிருந்தவர், அது எப்பொழுதும் வாழி. இலங்கிய முன்னூல் வாழி, அப்படி தெரிவிக்கக்கூடிய ரட்சாசூத்திரமாய் அமைந்திருக்கக்கூடிய யஜ்ஞசூத்திரம், வட்சசி பிரம்மசூத்திரம்னு காட்டுகிறாரே அனந்தாழ்வான், அது வாழின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப பார்க்கிற போது அவருடைய முன்கையிலேந்திய முக்கோலுக்கும் பல்லாண்டு பாடுகிறார். இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி, சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி. அவருடைய திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ் இருக்கிறதே, திருவான திருமுகத்து சவி, அது வாழ வேண்டும் என்று காட்டியிருக்கக்கூடியவர்கள். ஆகவே அதை பார்க்கிற போது இந்த இடத்துல முகச்சோதி வாழி, தூமுருவல் வாழி, துணைமலர் கண்கள் வாழி.
அவருடைய தூமுருவல் வாழி அபிமத ஜன தரிசனானந்த வேகத்தாலே அர்ச்சாவதார் சமாதியை கடந்து விம்மி வெளிவிழுகின்ற அவ்யக்த மதுர மந்தஹாச விலாசம் அதற்கு பல்லாண்டு. துணைமலர் கண்கள் வாழி பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பா. ஆனால் நம்ம எல்லாம் கடாட்சிக்கிற போது எத்தனை குளிர கடாட்சிக்கும்படியான விஷயம். அந்த கண்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்தவழில் வாழி கேசவாதி துவாதச திருநாமங்கள் சாத்திக் கொண்டிருக்கிறாரே திருவன்காப்பு, அதற்கும் பல்லாண்டு. இனி திருப்போடலில் ஞானமுத்திரை வாழியே கையிலே ஞானமுத்திரை சின்முத்திரை காட்டிக் கொண்டு அத்தனை பேருக்கும் ஞானப்பிரதானம் பண்ணி கொண்டிருக்கிறாரே ஆழ்வாருடைய ஞானமுத்திரையை போலே நமஜனஸ்ய சித்தவித்தி பக்தி சித்திர தூலிகா பவாஹி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரணா பிரபன்னலோக கைரவ பிரசன்னச்சாரு சந்திரிகா ஷட்டாரிஹஸ்த முத்ரிகா ஹட்டாத்துனோதுமே தமஹா என்று தெரிவிக்கும்படியான விஷயம். இப்படிப்பட்ட மாமுனிகளை ஒத்தவர்களெல்லாம் அவர்கள் இயலும் பொருளும் இசையத் தொடுத்து ஈன்கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துகிறார்கள். அதனால்தான் தக்கோர் பரவும் இராமானுசன் வாழியரோ தென்குருகை வாழியரோ தென்புதுவை வாழியரோ தென் குறையல் மாநகரம் வாழியரோ தக்கோர் பரவும் தடம் சூழ் பெரும்பூதூர் முக்கோல் பிடித்த முனி. இப்படி காட்டியிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிற போது இது என்ன காட்டப்படுறது? அவள்லாம் பக்தியோட பாடுகிறார்கள். அவளுக்கு சப்த சௌஷ்டவமும் இருக்கிறது, அர்த்த பௌஷ்கல்யமும் இருக்கிறது அவர்களுடைய பாசுரங்களிலே. அதற்கு மேற்பட அவர்களுடைய ஹிருதயங்களிலே பக்தி பூமியாகவும் இருக்கிறது, பக்தியினுடைய பூர்த்தியும் இருக்கிறது. ஆக ஞான பக்தி பூர்த்தி படைத்தவர்களான மகாத்மாக்கள் அவ வாழ்த்துறா. ஆனா எனக்கு ஞானம் இல்லைன்றது கீழே சொல்லியாச்சு, எனக்கு பாசுரங்கள் இயற்ற தெரியாதுன்றது கீழே சொல்லிட்டேன். எனக்குத்த செல்வம் இசையில்லா மனக்குத்த மாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குத்த வன்பரவன் திருநாமங்கள் சாத்தும் என்பா எனக்குற்றம் காணகில்லார். என்னுடைய பாவில் இருக்கக்கூடிய குற்றமெல்லாம் இருக்கு, என்னுடைய பாசுரங்கள்ல குத்தங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் கூட இந்த மகாத்மாக்கள் பார்க்க மாட்டா. ஏன்னா பக்தியோட பண்ணியிருக்கா, எதையோ சொல்லியிருக்கார் சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லி விடுவார்கள்னு அந்த இடத்துல முதல்ல சொல்லிட்டார். அப்போ பாசுரத்துல குத்தம் உண்டுன்னு தாம் சொல்லிக் கொள்ளுகிறார், அஞ்சானுசந்தானம் பண்றார். இதுல அவர்களுக்கு மகாத்மாக்கள் வாழ்த்துகிறார்களே சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி இத்தியாதி. இந்த பாசுரங்கள்லாம் அமுதனாருக்கு பிறகு வந்தவையாய் அமைந்திருந்தாலும் கூட இங்க வியாக்கியானத்துல வியாக்கியாதா எடுத்துக்காட்டி கொடுத்திருக்கிறது இது போன்றவர்கள்ன்றதுக்காக. மாமுனிகளை போன்ற மகாத்மாக்கள், ஆழ்வான், ஆண்டான், இப்படிப்பட்ட மகாத்மாக்கள், அனந்தாழ்வான், சோமாசி ஆண்டான், அருளாளப் பெருமாள் எம்பெருமானார், இந்த மகாத்மாக்கள்லாம் இருந்திருக்காளையோ, இவாள்லாம் வாழ்த்துறவாதானே. இவாளுக்கெல்லாம் எம்பெருமானார் திருமேனியில எவ்வளவு பிரீத்தி, எவ்வளவு பக்தி, எப்படி மயல் கொண்டு வாழ்த்துவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்த்தும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதை காட்டியிருக்கக்கூடியது. ஆனால் அவர்கள் பக்தியோட பண்ணினார்கள். நான் என்ன பண்றேன் தெரியுமா? பக்தியே கிடையாது, எனக்கு பாசுரமும் சரியா கிடையாது, பக்தியும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால், பக்தி இல்லாமல் அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய பாவி நெஞ்சாலே நான் முயல்கின்றேன் என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. பாவி நெஞ்சால் முயல்கின்றனன். பக்தி இல்லைன்னா என்ன? பிற்பாடு உண்டாக்கிக்கலாம் இல்லையோ? போய் பல இடங்களில் போய் படித்தா ஞானம் உண்டாருது, எப்படி பாட்டு எழுதுறதுன்னு தெரியுது. ராமானுஜருடைய வைபவத்தை பல பேர் சொல்ல கேட்டால் அவருடைய வைபவம் தெரியுது, பொருள் தெரியுது. அதுக்கு மேலே அவரிடத்துல பக்தி நீர் உண்டாக்கிக்கலாமே, போய் போய் நேரனால். அப்பதான் சொல்றார் பாவி நெஞ்சால். அதுக்கு மனசுத்தி வேணுமே. எனக்கு அந்த மனசுத்தியே இல்லையே, மனசு சுத்தமாக இருக்க வேண்டுமே. அப்படி மனசுத்தி இல்லாத நான், பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. எப்படிப்பட்ட பெருங்கீர்த்தியாக அமைந்திருக்கக்கூடியது! எய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா. அப்படிப்பட்ட ஏய்ந்த பெருங்கீர்த்தி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேனே, இது எவ்வளவு சாகசமான காரியம், எவ்வளவு சாகசமான காரியம்னு சொல்றார்.
ஆனால் எப்படி முடியறது? 108 பாசுரம் பண்ணியிருக்கிறார்னு அடியன் விண்ணப்பம் பண்ணின ஆரம்பத்தில். அப்ப 108 பாசுரம் தான் சாதித்திருக்கிறார் என்கிற போது இதெல்லாம் எப்படி முடிந்தது அப்படின்னா கூரத்தாழ்வானுடைய அனுகிரக விசேஷம். அதைத்தான் அடுத்த பாசுரத்தில் காட்டுறார். 7வது பாசுரத்தில் காட்டுறார். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் குழியை கடத்தும் 2 பாட்டம் இருக்கு. வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தம் அன்னே. ராமானுசன் புகழ் பாடுறது எனக்கு கட்டம் கிடையாது. புகழ் பாடினபடியாலே அல்லாஹ் தப்பான வழிகளை எல்லாம் தாண்டிடுவேன், துர்மார்க்கங்களை தாண்டி விடுவேன். எனக்கினி யாதும் வருத்தம் அன்றே, இனிமேல் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு காட்டக்கூடிய பாசுரம் தான் அற்புத பாசுரம். இதுல ஆழ்வானுடைய வைபவத்தை அற்புதமாக காட்டுகிறார். மொழியை கடக்கும் பெரும்புகழான், யாருடைய வாக்குக்கும் எட்டாத வைபவம் படைத்தவர் ஆழ்வான். ஆழ்வானுக்கு இருக்கக்கூடிய புகழ் ஆருக்கும் கிடையாது. எம்பெருமானாருடைய சிஷ்யர்களுக்குள்ளே ஆழ்வானுக்கு, ஆச்சாரியர்களுக்குள்ளேயே ஆழ்வானுக்கு இருக்கக்கூடிய வைபவமானது வேற ஆருக்கும் சொல்லப்படவில்லை என்று பெரியவர்கள் அத்தனை பேரும் ஒருமிடராக காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்களான ஆச்சாரியர்கள். அப்படி பார்க்கிற பொழுது மணவாள மாமுனிகள் தான் காட்டுகிறார் கூரத்தாழ்வானுடைய வைபவத்தை. வாசாம் அகோச்சர மகாகுண தேசிகாகிரே கூராதிநாத. வாசாம் அகோச்சர மகாகுண, வாக்குக்கு அகோச்சரம் எட்டாததாக அமைந்திருக்கக்கூடிய பெருங்குணத்தவர். கூராதிநாத, கூரத்துக்கு அதிநாதாக அமைந்திருக்கக்கூடியவர் மகாத்மானு காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதுதான் ஆழ்வானுடைய புகழ். மொழியை கடக்கும் பெரும் புகழ். எப்படிப்பட்ட புகழ்! எம்பெருமானார் ஆழ்வானுடைய வியோகத்திலே ஆச்சரியமான பாசுரம். கூரம் கஷேத்திரத்தில் இந்த பாசுரத்தை 2 தரம் சேவிப்பர்கள் ஆழ்வான் விஷயமாக இருக்கிறது என்பதற்காக. பெரியாழ்வாருடைய பாசுரம் அந்த இடத்துல வியாக்கியானத்துக்காக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். எம்பெருமானார் கூரத்தாழ்வானுடைய வியோகத்தில் ஓன்னு கதறினார். அப்ப கதறினார் என்கிற போது என்ன வார்த்தையை சொல்லி கதறினார்னா, ஆழ்வானை இழந்தேனே சொல்லியிருக்கலாம், ஆழ்வானே பரமபதத்துக்கு எழுந்தொள்ளி விட்டீரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் சொல்லல. ஆழ்வான் பரமபதத்துக்கு எழுந்தருளின விஷயமே ஆச்சரியமான விஷயம். எப்படி என்னால், எம்பெருமான் அனுகிரகித்து விட்டான், உமக்கு நாம் பெருவீடு தந்தோம் என்று திருவரங்க தெம்பெருமான் பெரிய பெருமாள் நியமித்து விட்டார். நேர எம்பெருமானார் இடத்துல வந்து சொன்னார், எனக்கு பெருவீடு தந்தேன் என்று சொன்னார். அப்படின்னு நீர் பெருவீடு வாங்கி கொண்டீரே, உமக்கு பெருவீடு பெருமாளை கேட்டு வாங்கி கொண்டீரே, இது நியாயமா? நான் இங்கு இருக்கிற போது, ஆச்சாரியனான நான் இங்கு இருக்கிற போது நீர் அந்த இடத்துக்கு போயிடலாமா? நான் இங்க இருக்கேனே அப்படின்னு தெரிவித்த போது ஆழ்வான் காட்டக்கூடிய அற்புதமான வார்த்தை ஒண்ணுமில்லை. பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய முக்தர்கள் இங்கிருந்து செல்லக்கூடிய ஜீவாத்மாவை, அந்த ஜீவாத்மாவுடைய திருவடித்தாமரைகளை அவர்கள் தீர்த்தங்கள் கொண்டு தாங்கள் விளக்குவர்கள். பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர்னு இருக்கிறது. அப்படி தீர்த்தம் கொண்டு விளக்குவர்கள் என்கிற போது தேவர் முன்னம் எழுந்தருளி விட்டு அடியன் பின்னால வந்தேனே ஆனால், பிறகு வந்தேனே ஆனால் அடியனுடைய பாதத்தை தேவரீர் அலம்ப வேண்டி வருமே. ஆச்சாரியரான தேவரீர் அடியனுடைய பாதத்தை அலம்புவது என்பது முறையில்லையே. அடியன்னா சிஷ்யன், அடியன்னா தேவர் திருவடிகளை விளக்க வேண்டும். அதற்காகத்தான் முன்னம் போனேன்னாராம். முறைகட பரிமாறும் தேசத்திலே முறையோடு பரிமாற பார்க்கிறீரே. பரமபதமானது முறைகட பரிமாறும் தேசம்னா அந்த இடத்துல போகதசையிலே ஈஸ்வரன் அழிக்கும் போது நோக்க வேணும் என்று அழியாதொழியினெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். அந்த தேசத்துல போய் பரமபதத்துல பகவத் அனுபவம் பண்ண வேண்டிய இடத்துல போய் இப்படி ஒரு முறை பார்த்து கொண்டிருக்கிறீரே. அப்ப எந்த அளவு ஆச்சாரிய சிஷ்ய பக்திக்கு சீமா பூமியாயிருக்கக்கூடியவர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுடைய வியோகத்துல அவ்வளவு துக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலை. அப்போ ஒரு பாசுரம் சொல்றார் உடையவர், ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால். பாசுரத்தை என்ன பாருங்க, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான்
பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும்பிள்ள வெத்தவசோதை மருமகளை கண்டுகந்து மனாட்டு புறங்கொள் செய்யுங்கொலோ. இது பாசுரம். ஒரு மகள் தன்னை உடையேன், ஒரு பெண் பிள்ளை எனக்கு. பெரியாழ்வார் சொல்றார். அதாவது பெரியாழ்வாருடைய நாயிகா பாவத்தில் தாய்ப்பாசுரம் அது. ஒரு மகள் தன்னுடையேன், ஒரு பெண் எனக்கு, உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன். இந்த குழந்தையை ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாரை போல வளர்த்தேன். செங்கண்மால் தான் கொண்டு போனான், எம்பெருமான் அழிச்சுட்டு போயிட்டான். இது பாசுரம். நீள வரிசையா வருது. ஆனா இந்த பாசுர வியாக்கியானத்தில் மாமுனிகள் காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம், ஒரு மகள் தன்னை உடையேன் என்னும், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்னும், செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்னும் உடையவர் கதறினார் என்று பிரசித்தமிரே. இது திருவாக்கு, மாமுனிகளுடைய வியாக்கியானம். ஒரு மகள் தன்னை உடையன்னு பாசுரத்தை மூடிய நீள சொல்ல வேண்டி இருக்க என்னும் என்னும் நடுவில் என்னத்துக்கு? ஒரு மகள் தன்னை உடையன்னு சொன்னார், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் என்று சொன்னார், செங்கண்மால் தான் கொண்டு போனான் என்று கதறினார். புரியலையே, எதுக்காக இந்த இடத்துல விட்டு 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 சொல்ல வேண்டும்? எம்பெருமானார் அப்படிதான் விட்டு சொன்னார். ஏன் எம்பெருமானார் விட்டு சொன்னார்? துக்கம் தாங்கல, ஒரு மகள் தன்னை உடையேன்னார், கதறினார். உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன்னார், கதறினார். செங்கண்மால் தான் கொண்டு போனான்னார், கதறினார். சன்னியாசியாயிருக்கக்கூடிய எம்பெருமானார் கூரத்தாழ்வானுடைய வியோகத்துக்கு அழுதார்னு சொன்னா, கூரத்தாழ்வானுடைய புகழ் எப்படிப்பட்டது? உலகம் நிறைந்த புகழால் ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்துக்கு சீமாபூமியாக அமைந்திருக்கக்கூடியவர். ஆகவே அவர்தான் உலகம் நிறைந்த புகழ்ந்து காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கனுகுணமாக பார்க்கக்கூடிய வார்த்தை. ஆக அப்படி பார்க்கும்படியான விஷயம். இன்னும் கூரத்தாழ்வானுடைய புகழ்னா சொல்லிடே போலாம். உபன்யாசம் முழுக்க கூரத்தாழ்வான் வைபவமாகத்தான் இருக்கும். காரணம் என்னன்னா, சிலையிலங்கு பொன்னாழி தின்படை தண்டுன் சங்கம் என்கின்றாளால், மலையிலங்கு தோல்நாங்கே மத்தவனுக்கு எத்தேகான் என்கின்றாளால், முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால், கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாழ்வதோ. திருமங்கையாழ்வார் நாயிகா பாவத்தில் தாய்ப்பாசுரம் பாடுறார். என்னுடைய பெண் பிள்ளை இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். சில இலங்கு பொன்னாழி தின்படை தண்டு ஒன் சங்கம் என்கின்றாளால், பஞ்சாயுதங்களை வாய்புலத்துக் கொண்டிருக்கிறாள். மலையிலங்கு தோல் நான்கே, மலை போல இருக்கக்கூடிய 4 திருத்தோள்கள் இருக்கின்றன அவனுக்கு என்கிறாள். முலையிலங்கு பூம்பயலை முன்போடா, அவருடைய சரீரத்தில் வைவர்ணியம் நிறம் மாறி போச்சு. அன்போடு இருக்கின்றாளால், அன்பு உள்ளுக்குள்ள வரத்துக்கு முன்னால் உடம்பு வெளுத்து போச்சு. ஒருவேளை இவள் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. கலையிலங்கு மொழியாளர் சாஸ்திரங்களை அற்புதமாக தங்களுடைய வாக்கிலே கொண்டிருக்கக்கூடிய மகாத்மாக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய பகவான் இருக்கிறானே, அந்த பகவானை கண்டுவிட்டு இருக்கிறாளோ, பகவானை சேவிச்சுட்டாளோ. திருக்கண்ணபுரம் சௌரி பெருமான சேவித்து விட்டு இருக்கிறாள். அதனால இவள் இப்படி ஆகி இருக்கிறாள்னு சொல்ற. இந்த இடத்துல ஒரு ஐதிகம் எடுத்து காட்டுறார். ஒரு பிராமணோத்தமனுடைய குமாரன், ஒரு பிராமண பிள்ளை. அவனுக்கு பாக்கிய சமயத்தவர்களோட ஒரு சங்கம் ஏற்பட்டது. புறச்சமயங்களோட அவனுக்கு ஒரு சேர்த்தி ஏற்பட்டது. அதனால தன்னுடைய தர்மத்துக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய வேஷத்தை எல்லாம் துறந்தான். பூணுலை அறுத்தெறிந்து விட்டான். பிராமண பிள்ளையா இருக்கிறவன் பூணுலை அறுத்தெறியலாமா? சிகையை முண்டனம் பண்ணி கொண்டு விட்டான். அவளுடைய போய்கொண்டிருந்தவனாக இருக்கிறான். திடீர்னு தகப்பனார் திருமுன்பு துவாதசோர்த்து புன்றமும் தானுமாக விலட்சணமாக யஜ்ஞோபவீதம் துலங்க அடியேன் ராமானுஜதாசன் வந்து சேவிக்கிறான். அப்படி சேவித்த உடனேயே அடுத்த க்ஷணம் அந்த தகப்பனார் சந்தோஷப்பட்டப்பா, இப்படி வந்தேப்பா, நீ இப்படிலாம் போயிட்டு இருக்கியேன்னு பார்த்தேன், நம்ம தர்மத்தை விட்டுட்டு போறேன்னு பார்த்தேன், நம்ம சமயத்துக்கு வந்திருக்கிறாயே அப்படின்னு அவனை பார்த்து எடுத்து ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். சொல்லவே இல்லை. அப்ப என்ன சொல்லி இருக்கிறார்னா, கூரத்தாழ்வானை கண்டாயோ பிள்ளாய், நீ கூரத்தாழ்வானை சேவிச்சியா அப்படின்னு சொன்னார். கூரத்தாழ்வானுடைய சந்நிதியிலே
தாமசர்களும் கூட சாத்விகர்களாக ஆகிறார்கள். அப்படிப்பட்ட வைபவம் அவருடைய சம்பந்தமானது, அவருடைய பெருமையானது அப்படி அமைந்திருக்கக்கூடியது. அதற்கு மேற்பட எம்பெருமான் கூரத்தாழ்வானுக்கு மோட்சம் அனுகிரகித்தார் அப்படின்ற விஷயத்தை எம்பெருமானார் இடத்துல சொன்னார் அப்படின்னு கீழ விண்ணப்பம் பண்ணினேன். அப்படி சொன்னதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் அமைந்திருக்கிறது. என்ன விஷயம்னு கேட்டால், கூரத்தாழ்வானிடத்திலே திருவரங்கத்தெம்பெருமான் உமக்கும் உம்மோடு சம்பந்தித்தாருக்கும் மோட்சம், லோகமெல்லாம் சொல்லிட்டு இருக்கு ராமானுஜ சம்பந்தத்தாலே மோட்சம், ராமானுஜ சம்பந்தம் ஆறாருக்கு உண்டோ அவர்களுக்கு எல்லாருக்கும் மோட்சம், சம்பந்திகளுக்கு மாத்திரம் இல்லை சம்பந்திகளுக்கும். ராமானுஜரோடு பரம்பரையா சம்பந்தம் கொண்டிருந்தாலும் மோட்சம் உண்டு, அது சந்தேகமே இல்லை. இது திருவரங்கத்தெம்பெருமான் அனுக்கிரகித்தருளி இருக்கிறான். மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் காட்டுகிறார், இந்த வரங்கத்து இனிதிருநீ என்றரங்கர் எந்த எதிராசற்கு இந்த வரம் சிந்த செய்யில் நல்தாதை சொம் புதல்வர் தம்பதன்றோ தாயமுறைதான். இந்த திருவரங்கத்திலே நீ இரு என் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வா, என்னை இது தொடக்கமாக எந்த எதிராசற்கு இந்த வரம் மோட்சம் கொடுக்கிறேன்னு கொடுத்ததான வரம் இருக்கிறதே, தகப்பனார் சொத்து பிள்ளைக்கு தானே. அப்ப அந்த ராமானுஜருடைய சம்பந்தத்தாலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருக்கும் உண்டு. அப்ப லோகமெல்லாம் ராமானுஜ சம்பந்தத்தாலே மோட்சம் உண்டுன்னு நினைச்சிட்டு இருக்கு. ராமானுஜர் இடத்துல எம்பெருமானார் இடத்துல கூரத்தாழ்வான் வந்து எனக்கும் என்னோடு சம்பந்தித்தவர்களுக்கும் மோட்சம் கொடுத்தேன்னு பெருமாள் சொல்லிட்டார் அப்படின்னார். உடனே எம்பெருமானார் தம்முடைய உத்தரியத்தை மேலே தூக்கிட்டு குதித்து எனக்கு மோட்சம் உண்டு எனக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்ல ஆரம்பித்தார். உமக்கு மோட்சம் இல்லைன்னு யார் சொன்னா? நீர்தான் அவதார புருஷராச்சே. அப்படின்னால் திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய ஆக்ஞையை மீறி நான் மந்திரார்த்தத்தை அந்த திருக்கோஷ்டியூர் அட்டாங்க விமானத்தின் மேலே பல பேரை அழைத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஆச்சாரியனுடைய ஆக்ஞாதிலங்கனம், ஆச்சாரியனுடைய ஆணையை மீறினது. அதனால எனக்கு அவர் என்ன சொல்லிட்டார்னா, இதுக்கு என்ன பலன் தெரியுமோ, ரௌரவாதி நரகம்தான் பலன்னு சொல்லிட்டார். ஆகவே இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருந்தேன், அப்படியே ஆச்சாரியனுடைய ஆணையை மீறினோம், நமக்கு நரகம்தான் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு கூரத்தாழ்வானோட எனக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு தோல்வியோ, கூரத்தாழ்வான் சிஷ்யர் நான் ஆச்சாரியன் என்னும்படியான ஒரு சம்பந்தம் வந்துட்டு தோல்வியோ, இந்த கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலே எனக்கு மோட்சம். பத்யு சம்யமினாம் பிரணம்ய சரணௌ தத்பாத கோட்டீரையோன்னு எம்பெருமானாருடைய பாத சம்பந்தத்தாலே சிஷ்யவர்க்கங்களுக்கெல்லாமே மோட்சம், எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முன்னோர்களுக்கெல்லாம் மோட்சம். ஆக திருமுடி சம்பந்தத்தாலே முன்னாச்சாரியர்களுக்கும் திருவடி சம்பந்தத்தாலே பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மோட்சம் அமைந்திருக்கிறதுன்னு சாஸ்திரம் காட்டியிருக்கிறது, பெரியவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் அந்த எம்பெருமானாருக்கே கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தால மோட்சம்ன்ற போது கூரத்தாழ்வானுடைய வைபவம் எப்படிப்பட்டது? வர்ணியத்தே கூரநாதா, இவ்விதமாக வர்ணிக்கப்படுகிறார் கூரத்தாழ்வான். அர்வாஞ்சோயத் பதசரசிஜத் துவந்துவம் ஆஸ்ரித்ய பூர்வே மூர்தனா யஸ்யான் வயமுபகதா தேசிகா முக்திமாபு சோயம் ராமானுஜமுருபை ஸ்வீய முத்கிங்கரஸ்தாம் எத் சம்பந்தாத் அவனுதகதம் வர்ணியத்தே கூரநாதா. இதுக்கு மேலே இன்னும் என்ன அற்புதமான பெருமை அமைந்திருக்கிறது! இன்னும் பல பெருமைகள் அமைந்திருக்கின்றன. தேவப்பெருமாள் சந்நிதிக்கு சென்று எம்பெருமானாருடைய நியமனம், தேவப்பெருமாள் விஷயமாக வரதராஜஸ்தவம் அனுகிரகித்து வரதராஜஸ்தவத்தை விண்ணப்பம் பண்ணி தேவப்பெருமாள் விஷயமாக அற்புதமான ஸ்தோத்திரமாக இருக்கக்கூடியதை விண்ணப்பம் பண்ணி அவரிடமிருந்து கண்ணை பெற வேண்டும், இழந்த கண்ணை பெற வேண்டும் என்று ராமானுஜருடைய நியமனம். ஆனால் தேவப்பெருமாளத்தில் இழந்த கண்ணை கேட்கலையே. அவர் கேட்டது தன் கண் போவதற்கு காரணமாயிருந்த நாலூரானுக்கும் வாழ்ச்சி வேண்டும். நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? என் கண் போக காரணமா இருந்தான், அவனுக்கும் கண்ணு போகணும் அப்படின்னு சொல்லுவோம், அவன் பிராணன் போகணும்னு சொல்லுவோம். இப்படி இல்லைன்னா அவனுக்கு நன்மை வேண்டும்னு ஆசையப்பட மாட்டான், சரி இருந்துட்டு போறான் போட்டு, அவ்வளவுதான். ஆனால் கூரத்தாழ்வான் அவனுக்கும் முக்தி ஆசைப்பட்டார், நாலூரானுக்கும் முக்தி நல்கினான் வாழியே. அவனுக்கு பேர் நாலூரான்னு பேர். அப்படிப்பட்டவன் கூரத்தாழ்வான் கண் போவதற்கு காரணமாக இருந்தான். ராஜசபையிலே தான் சொன்னபோது ராமானுஜரிடத்துல கையெழுத்து வாங்கினா போருமா? ராமானுஜரிடத்துல கையெழுத்து வாங்கணும், கண்டவனிடத்துல கையெழுத்து வாங்கினா போருமா அப்படின்னு சொல்ல, அதுவே காரணமாக ராமானுஜரை அவன் பீடிக்க முற்பட
அப்பொழுது ராமானுஜர் அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட தது அனுகுணமாக கூரத்தாழ்வான் ராஜசபைக்கு சென்று கண்ணிழந்தார். அப்ப கண் போறதுக்கு அவன் தானே காரணம், பேசாத இருக்கலாமே. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலையிலே கூரத்தாழ்வான் நாலூரானுக்கும் கூட நன்மையை ஆசைப்பட்டார்னா அவரை போல ஜீவகாருண்யம் யாருக்கும் கிடையாது. வாழை இலையை அறுத்தெடுத்துக் கொண்டு வருகிற போது அதிலிருந்து ஜலம் சொட்டிற்று என்பதற்காக ஐயோ இதை துக்கப்படுத்தி விட்டோமேனு மயங்கி விழுந்தவர். பாம்பின் வாயிலே அகப்பட்டு கொண்டிருந்ததான தேரை அமைந்திருக்கிறதே, இது ஆறறிந்து ரட்சிப்பான் என்று கூப்பிடுகிறதுன்னு மயங்கி விழுந்தார். ஐயோ இது கூக்குறல யார் கேட்டு ரட்சிக்க போறான்னு நினைச்சிட்டு இது கூப்பிடுறது, ஐயோ இப்படி தப்பா நினைச்சுட்டு சிரமப்படுறதேன்னு அப்படியே மயங்கி விழுந்தார். அவருடைய ஜீவகாருண்யம் ஆச்சரியமான ஜீவகாருண்யமாக அமைந்திருக்கக்கூடியது. பலர் அடியார் முன்பருளியா என்கிற இடத்துல ஒரு ஆச்சரியமான ஐதிஹ்யம் காட்டப்பட்டிருக்கிறது. எம்பெருமானார் இடத்துல திருவாய்மொழி கேட்க வேண்டும் என்று ஒருத்தர் வந்தார். அப்படிப்பட்டவர் சுவாமின்னு தேவரீர் தான் சொல்லணும், நான் மற்ற வாழ்க்கெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய உயர்குடி பிறப்பு அது. அந்த உயர்குடி பிறப்புக்கு அனுகுணமாக நான் மற்ற வாழ்த்துல கால் அடிபணிந்து கேட்க மாட்டேன். தேவரீரோ ஜிஎஸ் சுவாமியாக சன்னியாசியாக எழுந்துள்ளி இருக்கிறீர், தேவரீர் என்று கேட்டாக்கா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அப்ப தெரிவித்தாராம், தெரிவித்திருக்கக்கூடிய வார்த்தை எனக்கு அவகாசம் இல்லை, கூரத்தாழ்வான் இடத்துல கேளு. ஐயோ அவர் கிரகஸ்தராச்சே, அவரிடத்துல நான் எப்படி கேட்பது என்று தெரிவித்த போது இல்லை இல்லை உமக்கு ஏற்றபடி அவர் சொல்லுவார்னு சொல்லிட்டு இவருக்கு ஏற்றபடியாக திருவாய்மொழியில அர்த்தம் சொல்லும். அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு கூரத்தாழ்வான் கீழே உட்கார்ந்திருப்பார், அவர் மேல உட்கார்ந்திருப்பார். மேல உட்கார்ந்து கொண்டு ஸ்ரீகோஷத்தை வைத்துக் கொண்டு பக்தி சேவிப்பார். இவர் கீழே உட்கார்ந்து அதுக்கு அர்த்தம் சொல்லுவார். ஆச்சாரியனானவர் தரையில் உட்கார்ந்திருப்பார், அவர் மேல ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கேட்பார். ஆறாவது ஒருத்தர் வந்தாரே ஆனால் அந்த பக்கம் யாராவது வரா மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே ஆழ்வான் என்ன பண்ணுவார், அவர் கையில் இருக்கக்கூடிய ஸ்ரீகோஷமான புஸ்தகத்தை தான் வாங்கி வைத்துக்கொண்டு சுவாமி அப்படியா, இந்த இடத்துல அப்படியா, இந்த இடத்துல அப்படியா அப்படின்னு கேட்பார். இப்படியே பாடம் நடந்து வந்தது. அதுக்கப்புறம் 3ஆம் பத்திலே பயிலஞ்சோடரளி மூர்த்தி என்று வருகிற போது அந்த இடத்துல பாகவத வைபவம் பறக்க பேசப்பட்டிருக்கிறது. அந்த பாகவத வைபவம் பறக்க பேசப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்துல அந்த அர்த்தங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். இதை கேட்டதும் அவர் ஆசனத்தை விட்டு இறங்கி கூரத்தாழ்வானை அந்த இடத்துல எழுந்தருள் இருக்க வேண்டும்னு பிரார்த்திச்சார். அப்போ நான் எல்லாம் சொல்லக்கூடியவன், நான் போய் கீழே உட்கார்றதாவது அவர் போய் மேலே உட்கார்ந்து கேட்கறதாவது இல்லை. இதெல்லாம் ஆழ்வானுடைய ஆத்ம குண பூர்த்தி. இதெல்லாம் தான் ஆழ்வானுடைய மொழியை கடக்கும் பெரும்புகள். இதெல்லாம் பேசுவதற்கு அரிதாக, பேசுவதற்கு எல்லையற்றதாக இருக்கக்கூடிய பெரிய புகழ்ந்து காட்டப்படுது. மொழியை கடக்கும் பெரும்புகழா, அதுக்கு மேல வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான். வஞ்ச முக்குறும்பாம் குழி, குழின்னா நம்மளை கீழே தள்ளிடும், அவ்வளவுதான். திரும்பி எழுந்தே வர முடியாது. தூரா குழி, ஒரு நாள் அடைக்க முடியாத குழி இது. அப்படிப்பட்ட வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும், அப்படிப்பட்ட குழியை தாண்டினவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முக்குறும்புன்னா என்ன? எல்லாருக்கும் இந்த முக்குறும்பு, அதாவது நம்ம சிரமப்படுத்துறதே இந்த முக்குறும்பு தான். வித்யாமதம், தனமதம், அபிஜனமதம். வித்யாமதம், தனமதம், அபிஜனமதம் என்று சொல்லும்படியான விஷயம். வித்யாமதம் கல்வி செருக்கு. கூரத்தாழ்வானுடைய ஞானத்துக்கு அளவே கிடையாதுன்னா செருக்கு கிடையாது. ஏதோ 2 புஸ்தகம் படித்து விட்டால் நான் படித்தவன், நான் படித்தவன். அந்த வித்யா கர்வம்ன்றது எவ்வளவு பெரியது. அடியோடு இல்லாதவராக அமைந்திருக்கக்கூடியவர். போதாயன விருத்தி கிரந்தத்தை எம்பெருமானாருடன் சென்று எம்பெருமானார் சேவிக்க முடியாத பாகத்தையும் கூட தாம் சேவித்து தரித்து திருவரங்க கஷேத்திரத்திலே வந்து எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் பண்ணுவதற்கு உசாத்துணையாயிருந்தார். அப்ப எப்படிப்பட்ட பெருமை அவருடையது, எப்படிப்பட்ட ஞான பெருமை, விலட்சண ஞானம், சாமான்யமாக தெரிவிக்கக்கூடிய விஷயம். சாஸ்திரார்த்தங்களிலே எம்பெருமானாருக்கு சந்தேகம் வந்ததேயானால் கூரத்தாழ்வானத்தான் கேட்பார். ஸ்ரீபாஷ்யம் அனுகிரகித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் எம்பெருமானார் சாதித்துக் கொண்டு வர வேண்டும், ஸ்ரீபாஷ்யத்தை பட்டோல கொள்ள வேண்டும், கூரத்தாழ்வான் எழுத வேண்டும் என்று இருந்தது.
அப்படித்தான் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உடன்பாடு. அந்த உடன்பாட்டுக்கு அனுகுணமாக நடந்து கொண்டு வருகிற போது இப்படியும் ஒரு வார்த்தை என்னவென்னால், எங்கெங்கெல்லாம் போதாய நிவர்த்தி கிரந்தத்துக்கு அனுகூலமாக இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் அப்படியே எழுதிடுவேன். போதாய நிவர்த்தி கிரந்தத்தை முழுக்க சேவித்தவர் கூரத்தாழ்வான். எங்கேயாவது ஒரு இடத்துல விரோதம் இருக்குமே ஆனால் அது தப்புன்னு நான் என் வாயால் சொல்ல மாட்டேன். இதான் சிஷ்யர். ஆனா அந்த இடத்துல எழுதாத உட்கார்ந்துருவேன். சரி, அப்படியே ஆகட்டும். ஒரு இடத்துல ஆத்மஸ்வரூபம் சொல்லுகிற போது எம்பெருமானார் ஒரு விதமாக சாதித்தார். அப்பொழுது ஆழ்வான் மற்றொரு விதமாக அபிப்பிராயம் கொண்டிருந்தார். திருவுள்ளம் போதாய நிவர்த்தி கிரந்தத்துக்கு அனுகுணமாக எழுதுறத விட்டார். எம்பெருமானார் கோபித்துக் கொண்டு அவரை வெறுத்தார். அங்கேயே வாசப்படியிலேயே இருந்தார். எம்பெருமானார் உள்ளே எழுதிட்டார். மீண்டு வருகிற வரைக்கும் வாசல் படியிலேயே இருந்தார். இது கூரத்தாழ்வானுடைய குணம். அப்ப வித்யாமதமே இல்லையே. நான் படிச்சிருக்கேன், நான் சொன்னா சுவாமி கேட்க மாட்டேன்றார், சொல்லலையே. இப்படிப்பட்ட வைபவம், எப்படிப்பட்ட திருக்கல்யாண குணம், தனமதம், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம். தேவப்பெருமாளே வியக்கும்படியான ஐஸ்வர்யம். தேவப்பெருமாள் திருக்கச்சிரம்பிகளோட வார்த்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். கலகலகலன்னு மணி ஓசை, கது சாத்திர ஓசை. அப்ப திருக்கச்சிரம்பி இடத்துல கேட்கிறார், நம்ம சந்நிதி கதவு இப்பதான் மூடுறாளா? இவ்வளவு நாழி ஆயிடுத்து. நம்ம சந்நிதி கதவு எப்போ மூடியாயிடுத்து. இந்த ஓசை பக்கத்தில் இருக்கக்கூடிய கூரம் இருக்கிறதே, கூரத்தில் கூரத்தாழ்வானுடைய திருமாளிகையில இன்னைக்கு நிறைய சுவாமிகள் எழுந்துள்ளினா போல இருக்கு. அவளுக்கெல்லாம் பிரசாதம் எல்லாம் பூர்த்தியாகி இப்பதான் கதவு திருக்காப்பு சேர்க்கப்படுகிறது. இவ்வளவு ஐஸ்வர்யமா கூரத்தாழ்வானுக்கு? கூரத்தாழ்வானுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யமா? ஆச்சரியப்படுறார் தேவப்பெருமாள். அற்புதமான ஐஸ்வர்யம் இது. கூரத்தாழ்வானுக்கு கிட்டிற்று. தேவப்பெருமாளே அதிர்ற அளவுக்கு ஒரு ஐஸ்வர்யமா? இந்த ஐஸ்வர்யம் வேண்டாம் சுரந்து விட்டு வந்தார் எம்பெருமானார் திருவடித்தாமர்களுக்கு. மேலும் பொன்வட்டில் தனையறிந்த புகழுடையோன் வாழியே. அவர் ராத்திரி அன்னம் புஜிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பொன்வட்டிலையும் வாங்கி தூக்கி எறிந்து விட்டார் தம்முடைய தர்மபத்னியாரிடம் இருந்து. இந்த சரித்திரமும் கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் அமைந்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட வைபவம் படைத்தவராக இருக்கக்கூடியவர். அவருக்கு தனமதம் கிடையாது. அடுத்தது அபிஜன மதம், அபிஜாத்தியம், உயர்குடி பிறப்பு. அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்வம் சூழியோடு கிடையாது. வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான். விதுராழ்வான காட்டுகிற போது இப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். கண்ணனம் பெருமான் தூதெழுந்தருளின போது பீஷ்மரை விட்டாய், துரோணரை விட்டாய், என்ன விட்டாய், ஏன் அவன் வீட்டில் போய் சாப்பிட்ட விதுரன் வீட்டில்? இது துரியோதனன் கேட்கிற கேள்வி. அதுக்கு கண்ணன் ஏதோ பதில் சொன்னார். என்னன்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். பீஷ்மன் ஞானாதிகனன் அபிமானித்தான். நான் எவ்வளவு வாசிச்சவன் தெரியுமா, எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? இந்த அபிமானம் பீஷ்மரிடத்திலே இருந்தது. துரோணன் வர்ணத்தால் அதிகன் என்று அபிமானித்தான். துரோணருக்கு நான் வர்ணத்தாலே நான் பிராமணன் என்னும்படியான அந்த அபிமானம் அமைந்திருந்தது. துரியோதனன் ஐஸ்வர்யத்தாலே அதிகன், தனத்தால் அதிகன். இந்த மூணு அபிமானமும் இல்லாதவர். ஆக தன்னை பெரிய ஞானியாக நினைச்சுக்கல. விதுராழ்வான் பெருசா சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சவரும் கிடையாது. விதுர நீத்தின்னு இருக்கு, நீதி சாஸ்திரம் அதெல்லாம் தெரியும். அடுத்தது விதுராழ்வான் எங்கேயோ சேவகம் பண்ணி கொண்டிருந்தவராக இருந்தார். அதனால அவருக்கு ஐஸ்வர்யமும் கிடையாது. விதுராழ்வான் தாழ்ந்த குலத்திலே உதித்தவராக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அதனாலே அப்படிப்பட்டவருக்கு அபிஜன மதமும் கிடையாது. ஆக தனக்கு பணம் இருக்குன்னு கர்வப்பட்டுக்க முடியாது, கர்வம் இல்லை. தனக்கு உயர்குடி பிறப்பு இருக்குன்னு கர்வப்பட்டுக் கொள்ள முடியாது, கர்வம் இல்லை. தனக்கு ஞானம் இருக்குன்னு கர்வப்பட்டுக் கொள்ள முடியாது, கர்வம் இல்லை. அப்போ தன்னிடத்துல இல்லை, அதனால முக்குறும்பருத்தவர்னு அவர் சொல்றார். இல்லை, இருந்திருந்தா எப்படி இருந்தார்னு பார்க்கணும். ஆனால் இது மூணும் இருந்தும் கூரத்தாழ்வான் முக்குறும்பை அறுத்தவர். அப்ப விதுராழ்வானை விட கூரத்தாழ்வானுக்கு எவ்வளவு வைபவம். இல்லாததை விட்டவர் அவர், இருக்கிறத விட்டவர்.
நான் இனிப்பே உண்பதில்லை ஒருத்தர் சொல்றார். ஏன்னா எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் கட்டுப்பாடா இருக்கேன்னு சொன்னா அவன் கட்டுப்பாடு. அதை விட்டுட்டு வைத்தியர் நியமிச்சிருக்கார், எனக்கு உடம்பெல்லாம் சர்க்கரை வியாதி, அதனால் நான் விட்டுட்டேன். இல்லை எனக்கு சர்க்கரை பிடிக்காது, இனிப்பு பிடிக்காது, அதனால் என்ன இருக்கு? இதுல வைபவம் கிடையாது. பிடித்திருந்து வாய்ப்பிருந்து விட்டால் தான் அது விடுறது. அப்போ வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான். அதனால்தான் நம் கூறத்தாழ்வான் நம் கூறத்தாழ்வான் எப்படி அபிமானிக்கிறார் பாருங்க சுவாச்சாரியனை. எப்படி எம்பெருமானார் வைபவத்தில் எப்படி கொண்டு அவரை காட்டியிருக்கார் பாருங்க. நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னே. அப்ப காட்டுகிற போது வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும், முக்குறும்பாகிற குழியை கடக்கக்கூடியவர்னு ஒரு அர்த்தம். கடத்தும் யார் யார் கூறத்தாழ்வான் அடிபணிகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த 3 மதங்களும் இருக்காது இருக்காது என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அதற்கனுகுணமாக அந்த கூறத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ராஜகுல மகாத்மியம் அதுதான் பிளலோகஞ்சியர் காட்டுகிறார். ஆக கடத்தும் இந்த ராஜகுல மகாத்மியத்தாலே வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்துகிறார்னா கூறத்தாழ்வானுக்கு என்ன ராஜகுல மகாத்மியம்னா ராமானுஜ சம்பந்தத்தாலே வந்த ராஜகுல மகாத்மியம். அவருடைய சம்பந்தத்தாலே நமக்கு ராஜகுல மகாத்மியம். ஒரு ராஜகுலத்திலே ராஜாவுடைய குடும்பத்தில் ஒருத்தனுக்கு அன்வயம் இருந்ததே ஆனால் மற்ற யாரும் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டா, ஒன்றும் பண்ண மாட்டான். அதே மாதிரி அமைந்திருக்கக்கூடியது எனக்கினி யாதும் வருத்தம் அன்னே, எதுவுமே எனக்கு வருத்தம் கிடையாதுன்னு சொல்லும்படியான அற்புத பாசுரம்தான் மொழியை கடக்கும் பெரும்புகழான். வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுசன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்னேன்னு காட்டினார். இதுவரைக்கும் உபோத்காதம் பிளவஞ்சியர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுவரைக்கும் உபோத்காதம், உபோத்காதம்னா முன்னுரை. கீழே முதல் பாசுரத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் பூமன்னுமாது என்ற பாசுரத்தில் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே, எம்பெருமானாருடைய திருநாமத்தை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அடுத்தது கள்ளாறு பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனுஷரை நீங்கி குறையல் பிரானடிக்கு விழாத வந்தனி ராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாதன் நெஞ்சு ஒன்னறியேன் எனக்குத்த பேரியல்வே அப்படின்னு சொல்லும்படியான அந்த ஈடுபாடு, அந்த நெஞ்சுக்குண்டானதான ஈடுபாடு இருக்கிறதே அதனை காட்டி இருக்கிறார். அந்த ராமானுசனை தவிர மத்தொன்னை என் நெஞ்சு எண்ணாது என்று. அதற்கு மேற்பட பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்ப்பிறவி பூரியரோடு உள்ள சுத்தம் புலத்தி பொறுவரும் சீர் ஆரியன் செம்மை ராமானுசமுனி கன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழன்னை சேர்த்ததற்கே பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன். அந்த நெஞ்சத்தை கை கூப்புகிறார், அந்த நெஞ்சத்தை வணங்குகிறார். எப்படி திருமங்கையாழ்வார் பகவன் நாமம் சொன்னதற்காக கிளியை மடக்கிளியை கைகோப்பி வணங்கினாளேன்னு சொல்லும்படியான விஷயம், தான் வளர்த்த கிளியை தான் வணங்கினாரோ அதே மாதிரியாக தன்னுடைய நெஞ்சையே அடிபணிந்தேன் உன்னை என்று சொல்லும்படியான வார்த்தையாக சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்ப்பிறவி பூரியரோடு உள்ள சுத்தம் புறத்தி என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்த முன்னை பழவின வேறறுத்து ஊழி முதல்வனையே பன்னப்பணித்த விராமானுசன் பரன் பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே. அந்த ராமானுஜ சம்பந்தத்தாலே எனக்கு இருக்கக்கூடிய பெருமை, அதனாலே எம்பெருமானுடைய திருவடிகளே எனக்கு கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு தெரிவித்தார். அப்படிப்பட்ட ராமானுஜனை நான் புகழ்கிறேன். அந்த புகழ்ச்சியை பல பேர் இகழ்வார்கள். அவர்கள் ராமானுச வைபவம் தெரியாதவர்கள் என்னுடைய பாவில் இருக்கக்கூடிய குத்தங்களை காணுவார்கள். ஆனால் ராமானுச வைபவம் தெரிந்தவர்கள் என்னுடைய அன்பை பார்த்துவிட்டு என்னுடைய பாவிலே இருக்கக்கூடிய குத்தங்களை காணமாட்டார்கள்னு ஒருவாறாக தேறினார். ஆனால் தனக்கு அவ்வளவு பெரிய அன்பில்லையே, பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றேனே, இது தவறல்லவா என்ன நைச்சானுசந்தானமாக பாடியிருக்கக்கூடிய பாசுரம் 6வது பாசுரமாக அமைந்திருக்கிறது. ஆனாலும் கூட நான் ஏன் பாடுகிறேன், எனக்கு எதனாலே ராமானுஜனுடைய அருள் கிடைத்தது என்றால் எங்க ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே என்று கீழே காட்டினார். இதுவரைக்கும் முன்னுரை, இதுவரைக்கும் உபோத்காதம்னு காட்டப்பட்டிருக்கிறது.
இதுக்கு மேலதான் பிரபந்தாரம்பம். எப்படி ஆள வந்தார்? 5 ஸ்லோகங்களாலே தான் தெரிவித்துவிட்டு ஸ்தோஷ்யாமின குலதனம் என்ன, குலதனத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்ன சில ஸ்லோகங்கள் முன்னுரையாக காட்டிவிட்டு ஸ்தோத்திராரம்பம் பண்ணுகிறாரோ அதே மாதிரியாக இந்த இடத்துல எம்பெருமானாருடைய ஸ்துதியினுடைய ஆரம்பம் பிரபந்தாரம்பம் என்பது இந்த பாசுரத்திலிருந்து வருத்தும் புறவிருள் மாத்தா தென் பொய்கை எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்து அந்நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுசனும் இறையவனே. இது அடுத்த பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது. வருத்தும் புறவிருள் மாத்தா, வெளியில் இருக்கக்கூடிய இருள் நம்மை வருத்துகிறது. சாமான்யமாக வெளியில் இருக்கிற இருட்டு வருத்துறதுன்னா நமக்கே கூட திடீர்னு இந்த மின்சாரம் நின்று போச்சுன்னா ஒரே இருட்டா போச்சே, ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு. வருத்தும் புறவிருள்னாக்கா இந்த புறவிருள் என்பது புற விஷயத்தை பத்தின இருள். புற விஷயத்தை பத்தின பிராவண்யம் இருக்கிறதே அதுதான் வருத்துகிறது. நமக்கு கண்ணுக்குன்னு எதையோ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அது கிடைக்கல, வருத்தம் ஏற்படுறது. காதுக்குன்னு எதையோ கேட்கணும்னு ஆசைப்படுறோம், கிடைக்கல, வருத்தப்படுறோம். ஆக இப்படி இந்திரியங்களுக்கு இறைபோடக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய வெளி விஷயங்கள் இருக்கின்றனவே, பகவத் விஷயத்தை தவிர்ந்த வெளி விஷயங்கள் அதுதான் புற விஷயங்கள். அந்த புற விஷயங்கள் நம்மை வருத்தக்கூடியவையாய் அமைந்திருக்கின்றன. அதைத்தான் வருத்தும் புறவிருள்னு காட்டப்பட்டிருக்கக்கூடியது. நம்மை எவ்வளவு தூரம் வருத்துறது? தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோபிஜாயத்தே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. அப்போ வெளி விஷயங்களை நினைச்சாலே அதோட சேரணும்னு தோன்றது. சேர்ந்தால் ஆசை அதிகமாகுது. அந்த காலத்தில் அது கிடைக்கல, அது பிரிந்து விட்டோமே ஆனால் கோபம் வருது. கோபம் வந்தால் மனமயக்கம் ஏற்படுகிறது. மனமயக்கம் வந்தால் புத்தி தடுமாறுகிறது. புத்தி தடுமாறினால் பிராணநாசம் ஏற்பட்டுள்ளது. அப்ப எல்லா அழிவுக்கும் இந்த பிராவண்யம் தானே காரணம். அதனால வருத்தும் புறவிருள் என்ன இந்த இதர விஷய பிராவண்யம் இருக்கிறது. பகவத் விஷயத்தை தவிர்த்த மற்ற விஷயங்களிலே இருக்கக்கூடிய ஆசை இருக்கிறதே, அந்த ஆசைதான் வருத்தும் புறவிருளாக தன்னை அமைந்திருக்கக்கூடியது. இதுக்குதான் பல விஷயங்கள் எடுத்து காட்டியிருக்கிறார் வியாக்கியானத்தில். இந்த இந்திரியங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கக்கூடியவன் ஒரு பெண் பிள்ளையினிடத்தில் ஆசை வைத்திருந்தான். அவளுக்கு தீவிரமான வியாதி வந்தது. அந்த வியாதியை பார்த்ததும் தன்னுடைய தேவதா விசேஷத்துக்கும் பிரார்த்திச்சுட்டானா, இவள் வியாதி தீர்ந்தால் நான் என்னுடைய தலையை அறுத்து புகழுகிறேன். எவ்வளவு வருத்தம்! இவள் வியாதி தீர்ந்து இவளோட சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் அவனுக்கு குறிக்கோளா இருக்கணும். அப்ப இவனையே எவ்வளவு வருத்துகிறது. ஆகவே இதர விஷய பிராவண்யம் வருத்துகிறது. ராவணன் என்ன பண்ணான்? தன்னுடைய பிராணனுக்காக யாகத்துல தான் சில நன்மைகள் சரீரத்துக்குண்டான் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக அவனுக்கு ஒரு தலை விழுந்தால் இன்னொரு தலை முளைக்கும். அதனால ஒரு தலையா அறுத்தறுத்து ஹோமம் பண்ணினான் தன்னுடைய ஆராத்திய தெய்வத்துக்கு. அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது வருத்தும் புறவிருள் மாத்தா எம் பொய்கை பிரான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ என் பொய்கை பிரான்னு சொல்லல, எம் பொய்கை பிரான். என்ன சேர்ந்தவா எல்லாருக்கும் பொய்கை ஆழ்வார் இடத்துல பக்தி உண்டு. சுவாமி உமக்கு பிரீத்தி, நீர்ப்போம் கோவிலுக்கு, நான் இங்க போறேன். நீர்ப்போம் ஆழ்வாரை சேவிப்பதற்கு, நான் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போவேன் சொல்லாமல் இல்லை இல்லை, எம் பொய்கை பிரான். என்னை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எம் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும், அந்த பொய்கை பிரானா இருக்கக்கூடியவர் மறையின் குருத்து வேதாந்தமாக வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி. தமிழ் பாசுரங்கள் வெண்பாவுக்கு இலக்கணமாக காட்டுகிற போதே தமிழர்கள் வெண்பா இலக்கணம் காட்டுவார்கள். அதுக்கு பண்டைய நூல்கள்லாம் எப்படி தெரிவித்திருக்கிறார்கள் என்னால், அதாவது அற்புதமாக தொல்காப்பியம் முதலான நூல்கள், நன்னூல் முதலான நூல்களுக்கெல்லாம் உரை ஆசிரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய விஷயம். இந்த வெண்பான்னு சொன்ன போது உதாரணம் சொல்லணுமோ, எடுத்துக்காட்டு சொல்லணுமோ, எடுத்துக்காட்டு பொய்கையார் முதலானாருடைய பாசுரங்கள் இருக்கிறதுலே வெண்பா எழுதுறது தான் கஷ்டம். தள பெறலாமல் இருக்க வேண்டும்,
நார் சீராக இருக்க வேண்டும், கடைசி வரி முர்ச்சி 3 சீராக இருக்க வேண்டும், நாள் மலர் இவற்றிலே முடிய வேண்டும், என்னென்னமோ இருக்கு. அப்போ வெண்பான்றது ரொம்ப சமசாத்தியமான விஷயம். அதை அவலீலையா சாதித்து விட்டு இருக்கிறார். அதனால்தான் பொய்கை பிரான் கவிஞர் போரேறு கைதசேர் பூம்பொழில் சூழ் கச்சிநகர் வந்துதித்த பொய்கை பிரான் கவிஞர் போரேறுன்னு காட்டுறார். அதுதான் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னை திரித்து அன்று ஒன்ன திரித்து அன்றெரித்த திருவிளக்கு, இதெல்லாம் சேர்த்து ஒன்றை திரித்து வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று இந்த லோகம் எல்லாவற்றையும் தகழியாக ஆக்கினார், விளக்காக ஆக்கினார். கடலை நெய்யாக அதற்கு எண்ணெயாக ஆக்கினார். அதற்கு மேற்பட வெய்யகதிரோன் விளக்காக அதில் இருக்கிற சுடராக சூரியனை ஆக்கினார். செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கு. அப்ப எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா வையம் வார்கடல் வெய்யகதிரோன் மொத்தம் பிராகிருதமான பதார்த்தங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், லீலா விபூதியில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள். செய்ய சுடராழியான் திருவாழியாழ்வான். அப்ப திருவாழியாழ்வான் வைபவம்னா அவர் நித்தியசூரி. அவருடைய அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை. அப்போ திருவாழியாழ்வான கை கொண்டிருக்கிறான் நித்தியசூரிகள். அப்ப நித்திய விபூதிக்கு உபலட்சணமாக இருக்கக்கூடியது லீலா விபூதி நித்திய விபூதி இரண்டையும் தன் கையிலே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உபய விபூதிநாதன் பகவான். எம்பெருமான் உபய விபூதிநாதன் என்று பொய்கையாழ்வார் காட்டினார். அதுதான் பொய்கை பிரான் பொய்கை பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன்றெரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன். எம்பெருமான் உபய விபூதியுக்தன் என்பதை தமது திருவுள்ளத்திலே தான் கொண்டிருக்கக்கூடிய இருத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவரான மகாத்மா இராமானுசனம் மிரையவனே. அந்த எம்பெருமானார் தான் எனக்கு சுவாமி, அந்த எம்பெருமானார் தான் எனக்கு உத்தமராக அமைந்திருக்கக்கூடிய சுவாமி அப்படின்னு காட்டக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது. ஆகவே பொய்கையாழ்வாருக்கும் எம்பெருமானாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்த விசேஷத்தை காட்டும்படியான விலக்கண பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது இது 8வது பாசுரம் காட்டியிருக்கக்கூடியது. அடுத்தது 9வது பாசுரம். இறைவனை காணும் இதயத்து இருள்கடா ஞானம் என்னும் நிறைவிளக்கேத்திய பூதத் திருவடித்தாள்கள் நெஞ்ச துறைய வைத்தாலும் இராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மண்ணகத்தே மன்ன வைப்பவரே. இது அடுத்த பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது. இறைவனை காணும் இதயத்திருள்கடா, அந்த எம்பெருமானை காணும்படியான இதயத்து இருள்கட, இதயத்திலே இருள் கெடும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. இறைவனை சேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அவனை காண்பதற்கு கருவியாய் அமைந்திருக்கக்கூடிய நெஞ்சம். ஆக இறைவனை காணும் இதயம். ஆக எம்பெருமானை காண வேண்டும்னா எதால காண முடியும்னா கண்ணால காண முடியாது. நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணுமுணர்ந்து என்னேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணுமுணர்ந்துன்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ எம்பெருமானை காண்பதற்கு நமக்கு எது கருவியாக இருக்கிறதுனா நெஞ்சுதான் கருவியாக இருக்கிறது. நச்சக்ஷுஷா கிருஹ்யதே மனசாத்து விசுத்தேனா. இந்த கண்ணாலே காண முடியாது, விசுத்தமான மனசாலே தான் அவனை காண முடியும்னு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கருவிக்கு இருள், நெஞ்சத்து இருள், அதில் இருக்கக்கூடிய அறியாமை என்னும்படியான அஞ்ஞானம் என்னும்படியான அந்த இருட்டு இருக்கிறதே அது கெடும்படியாக என்ன பண்ணினார்னா பூதத்தாழ்வார் அவர் அற்புதமாக தெரிவிக்கக்கூடியது ஞானம் என்னும் நிறைவிளக்கு. இங்கதான் காட்டணும். பரபக்தி பரஞானம் பரமபக்தின்னு காட்டப்பட்டிருக்கிறது. பரபக்தி, பரபக்தினா ஆசை, மேலான ஆசை. பரஞானம் அதைவிட அதிகமாக இருக்கக்கூடியது, அதுதான் பரஞானம்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஒன்னும் பார்க்கறதுக்கு முன்னால பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு துடித்துக் கொண்டிருக்கிறானே அது பரபக்தியினுடைய ஸ்தானமாக சொல்லப்படுகிறது. பரஞானம்னு அதை பார்த்த உடனேயே ஒரு சேர்த்தி ஏற்பட வேண்டும், சேர்த்தி ஏற்பட வேண்டுமா என்று சொல்லும்படியான நிலை ஏற்படுகிறதே அது பரஞானம்னு காட்டப்படுகிறது. அப்படி சேர்த்தி ஏற்பட்டதே ஆனால்
பிரிந்தால் பிராணனை தரிக்க முடியாது என்ற நிலை ஏற்படுகிறதே, அது பரமபக்தி. ஆக பரபக்தி, பரஜான, பரமபக்தி இந்த மூன்றும் தான் முதலாழ்வார்கள் மூவருடைய திருவாக்குமாக அமைந்திருக்கிறது. அதற்கு அனுகுணமாக பார்க்கிற போது பூதத்தாழ்வாருடைய பாசுரங்கள் பரஜானத்துக்கு அனுகுணமான பாசுரங்கள்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஞானம் என்னும்படியான நிறைவிளக்கேற்றியா, அன்பே தகழியா, பொய்கியாழ்வார் பார்க்கத்தக்க வஸ்துக்களை எல்லாம் வைத்து திருவிளக்கு சமர்ப்பித்தார். வையந்தகழியா வார்கடதே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை. ஆனால் பூதத்தாழ்வார் பார்க்க முடியாத வஸ்துக்கள், அன்பே தகழியா, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியா, நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன். இது ஞானத்துக்கு இலக்காக கூடிய விளக்கு. பாக்கிய கரணங்களுக்கு இலக்காகாத விளக்கு ஞானத்துக்கு இலக்காக கூடிய விளக்காக அமைந்திருக்கிறது. நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு. யாருக்கு ஏத்தினார்னா நாராயணனுக்குன்னு சொன்னார். கீழே பொய்கையாழ்வாரை பற்றி காட்டின போது என்ன விஷயம் காட்டப்பட்டிருக்கிறதுனால், அவர் உபய விபூதி யுக்தன், அந்த எம்பெருமான் ரெண்டு விபூதிக்கும் கடவனாயிருக்கக்கூடியவன், ரெண்டு விபூதியும் தனக்கு சொத்தாக கொண்டிருக்கக்கூடியவன் என்பதை காட்டி கொடுத்தார். அது கீழே பொய்கையாழ்வார் காட்டி கொடுத்து அத்தோடு போருமா? இல்லை, அவன் யாருன்னு தெரிய வேண்டாமா? அவன் இந்த கடவுளா, அந்த கடவுளா, அந்த கடவுளா, அவனுக்கு என்ன பேரு அப்படின்னு தெரிய வேண்டாமா? அது அவசியம் தெரிவிக்க வேண்டுமே. அதற்காகத்தான் அந்த திருநாமத்தை ஸ்பஷ்டமாக காட்டுகிறார். அனன்யபரமான நாராயண நாமம். இன்னொருத்தர் தலையில் அந்த பெயரை வைக்கவே முடியாது. மற்ற பெயர்கள் எல்லாம், மற்ற தேவதா விசேஷங்கள் இருக்கிற பெயரெல்லாம் பெருமாள் தலையில் வச்சுடலாம். இந்திரன் ஒரு பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்திரன்னா என்ன அர்த்தம்? இது ஐஸ்வர்யே, ஐஸ்வர்யத்தை உடையவன். பெருமாளுக்கு ஐஸ்வர்யம் இல்லையா? பெருமாளையும் இந்திரன் சொல்லலாமே. அப்போ மற்ற தேவதா விசேஷங்களுடைய பெயரெல்லாம் பெருமாள் தலையில வைக்கலாம். ஆனால் நாராயணன் என்னும்படியான பெயரை இன்னொரு தேவதையினுடைய தலையிலே வைக்க முடியாது. அப்ப நாராயணன் என்கிற சொல் நாராயணனை மட்டுமே குறிக்கும். அப்போ உபய விபூதி யுக்தன் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றார் இங்க பூதத்தாழ்வார். இதுதான் ஞானம் என்னும் நிறைவிளக்கேத்திய நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு. பெருந்தமிழன் சொல்லுகிறார். அவர் கவிஞர் போரேறி இவர் பெருந்தமிழன். ஞானச் சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். ஞானத்தமிழ் சொன்னவனான நான் பெருந்தமிழன் அல்லேன் பெரிது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே ஞானம் என்னும் நிறைவிளக்கேத்திய பூதத் திருவடித்தாள்கள். பூதத் திருவடி பூதத்தாழ்வார். பூ சத்தாயாம்னு தாத்து. பூன்னா இருத்தல்னு அர்த்தம். எது இருக்கிற வஸ்து, இல்லாத வஸ்து எது? வேதம் காட்டுகிறது. அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விதுருதி அசன்னேவ சபவதி. எவன் ஒருத்தன் பகவத் விஷயத்தில் ஈடுபாடில்லாமல் இருக்கிறானோ அவன் இருக்கிறவனே கிடையாது. அப்ப இருக்கிறவன்னா பூ சத்தா, இருத்தல்னு அர்த்தம். அப்ப இருத்தல்னு அர்த்தம்னா யார் இருக்கிறவன் கேட்டால் எவன் பகவத் விஷயத்தில் பிரீத்தியோடு இருக்கானோ அவன் தான் இருக்கிறவன். பகவத் விஷயத்தில் பிரீத்தியோடு இருக்கிறவன்னா பிரீத்தியை வச்சுதான் ஆரம்பிக்கிறார். பாசுரமே பூதத்தாழ்வாருடைய பாசுரம். அன்பே தகழியா அருவமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியான ஆரம்பிச்சது. பூர்த்தி பண்றது எந்த நளவன்னால் யானுடைய அன்பு. நான் சின்னவன் தான், நான் அணுபரிமாணம் தான், ஆனால் என்னுடைய அன்பு என்னளவா இருக்கு, எவ்வளவு பெருசு, விபுவான அன்புன்னு காட்டுறார். ஆகவே இவரைத்தான் பூதத்தாழ்வார் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது நம் பூத திருவடித்தாள்கள். திருவடினா என்ன அர்த்தம்? திருவடினா சுவாமின்னு அர்த்தம். அதற்கு அனுகுணமாகத்தான் உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவும் கில்லேன். உந்தன் அடிகள் முனிவர்னு சொல்றார். அடிகள்னா சுவாமிகள்னு அர்த்தம். அடிகள்னா அடினா திருவடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல பூத திருவடி தாள்கள், தாள்கள்னு வருது. தாள்கள்னாலும் பாதம். தாத்த பாதாஹா ஆச்சாரிய பாதாஹா சம்ஸ்கிருதத்திலையும் சொல்லுவார்கள். ஆச்சாரிய பாதாஹா ஆச்சாரியவரியர்.
அப்படி அமைந்திருக்கக்கூடிய வார்த்தையில காட்டக்கூடிய விஷயம் இங்கேயும் பூத திருவடித்தார்கள், பூதத்தாழ்வாராகிற அந்த மகாத்மா அடிகள், சுவாமிகள், சுவாமின்னு அர்த்தம், உந்தமடிகள் முனிவர், அந்த மாதிரி இடங்கள்ல காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது பூத திருவடித்தாள்கள். நெஞ்ச துறைய வைத்த ஆளுமி ராமானுசன், திருவுள்ளத்தில் வைத்துக்கொண்டு எப்பவும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமானுசன் அந்த எம்பெருமானாருடைய புகழ் திருக்கல்யாண குணங்களை ஓதும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நல்லோர், புகழோதும் நல்லோர், எம்பெருமானார் வைபவத்தை பேசக்கூடிய நல்லவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வேதத்தை காத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், மறையினை காத்து இந்த மண்ணகத்தே மன்ன வைப்பவரே. யார் எம்பெருமானாருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் வேதரட்சணம் பண்ணுவார்கள். வேதரட்சணம் பண்ணி அந்த வேதத்தை இந்த உலகத்திலே நிலை பெற்றிருக்கும்படியாக செய்யக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கும்படியான விஷயம். ஆகவே ததனுகுணமாக ஞானச்சுடர் விளக்கேற்றினவராக அவர் காட்டியிருக்கக்கூடிய விஷயம், அவரிடத்திலே ஈடுபட்டவராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் அமைந்திருக்கிறாரே, அவரிடத்தில் புகழை பாடினார்களே ஆனால் அவர்கள் தான் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியான்னு யார் சொல்லலாம்னா எம்பெருமானாருடைய திருவடிவாரங்களிலே பரிபூர்ணமான அன்பு படைத்தவர்கள் என்பதை இந்த பாசுரத்திலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அவருக்கு அடுத்தபடியாக பேயாழ்வார். இந்த பேயாழ்வாருடைய சரித்திரம் ஆச்சரியமான விஷயம். அவர் விஷயமான பாசுரம் தான் பேயாழ்வார் திருவடிவாரங்களிலே ராமானுசனுக்கு அமைந்திருக்கக்கூடிய பக்தி விசேஷம். மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னுடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போத்தும் இராமானுசமுனிக்கு அன்பு கொண்டவர்கள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே என்று பாசுரம் அமைந்திருக்கக்கூடியது. மன்னிய பேரிருள் மாண்டபின், மன்னிய பேரிருள் நிலை பெற்றிருக்கக்கூடிய, பெரியதாக அமைந்திருக்கக்கூடிய, அனாதி காலமாக அமைந்திருக்கக்கூடிய, வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றிய ஞானமாகவே இருக்கக்கூடியது, உள்ளுக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய வஸ்துவாக இருக்கக்கூடிய எம்பெருமான பற்றின ஞானமே இல்லாமல் இருக்கக்கூடியது அந்த இருள். இதுதான் பேரிருள். பாக்கிய விஷய ஞானமும் ஆந்தர விஷய அஜ்ஞானமும் தான் இருட்டாக அமைந்திருக்கிறது. அது மன்னியான நிலை பெற்றிருக்கிறன்னு அர்த்தம். அனாதி காலமாக இந்த இருட்டு தான். ஏதோ இந்த ஜென்மத்தில் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது, ஆச்சாரியன் உபதேசம் பண்றார், ராமானு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. எத்தனை யுகமா போயிருக்கு. அத்தனை யுகத்துல இந்த ஆத்மா நம்ம இருந்திருக்கும் போது இந்த சரீரம் இல்லை, வேற வேற சரீரத்தில் இருந்தோம். அப்ப நம்ம இடத்துல இந்த அஜ்ஞானம் இருந்தது இல்லையோ, ஞானம் இருந்ததா இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோமே. ஆக மன்னிய பேருருள், உலகத்துல மன்னி இருக்கக்கூடிய பேருருள் அது மாண்ட பின் கோவலுள் மாமலராள். கீழே ஆழ்வார்கள் இருவர் பகவான் உபய விபூதிநாதன் அப்படின்னு காட்டினார். அதற்கு மேற்பட மற்றொரு உத்தரவன் நாராயணன் காட்டினார். அப்போ இருளெல்லாம் மாண்டு விட்டது. இவர்கள் யோக மார்க்கத்தில் இருந்தா எம்பெருமானுடைய திருமேனி சேவித்தார்கள் அங்கு திருக்கோவலூர்ல. நீயும் திருமகளும் நின்னாயால் குன்னெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா வாசல் கடைகழியா உள்புகா காமருபூம் கோவல் இடைகழியே பத்தியினி. மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தில் முதல்ல பொய்கி ஆழ்வார் தாம் எழுந்தருளி சயனித்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகு பூதத்தாழ்வார் உள்ளுக்குள்ள எழுந்தருளினார். ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம் என்று 2 பேரும் இருக்கலாம் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரேழியில சின்ன இடைகழி, மதில் கோவல் இடைகழி ஆயனை. அப்ப பேயாழ்வார் 3ஆவதாக ஒருத்தர் வந்தார், கதவு தட்டினார். மூவர் நிற்கலாம்னு 3 பேரும் நிற்கிறார். அப்ப இவன் 3 பேருடைய சேர்த்தியில எம்பெருமான் தான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டான். இவனுடைய ஸ்பர்சத்தை தான் பெற வேண்டும்னு ஆசைப்பட்டான். அப்ப நெருக்கப்பட்டார்கள். என்ன இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது? வெளியில இருட்டு, இரவு வேளை, நல்ல காத்தும் மழையுமாக இருக்கிறது. அப்ப ஒருத்தர் உபய விபூதி யோகத்துக்கு அனுகுணமாக வையம் வார்கடல் வெய்ய கதிர் இவற்றை கொண்டு விளக்கேற்றினார். மற்றொருத்தர் அன்பு ஆர்வம் இன்புருகு சிந்தை இவற்றை கொண்டு விளக்கேற்றினார். 3ஆம் அவர் பேயாழ்வார் சேவித்து விட்டார். கோவலுள் மாமலரால் தன்னொடும் ஆயனை கண்டமை காட்டும். திருக்கோவலூரிலே
இது நடந்ததே திருக்கோவலூரிலே. இந்த ஆழ்வார்கள் மூவர் நடுவுலேயும் எம்பெருமான் தான் புறப்பட்டானாம், நன்றாக இனிமையாக அமைந்திருந்தான்னு காட்டப்படும். தீங்கரும்பு கண்வளரும் கழனி சூழ்ந்தா, குழாவரி வண்டு இசைபாடும் பாடல் கேட்டு தீங்கரும்பு கண்வளரும் கழனி சூழ்ந்தா. குழாமாக வரிவண்டு ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர். ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து பொய்கி ஆழ்வார், அன்பு கூறும் பூதத்தாழ்வார், அடியவர் மூவருமாக சேர்ந்து அல்லது பேயாழ்வார் அதாவது மிதுன சேஷத்துவத்தில் இருக்கக்கூடியவர். ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்து அன்பு கூறும் அடியவர் என்று சொல்லக்கூடியவர்களான இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்த இடம்தான் திருக்கோவலூர் மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்குள்ளே இவர்கள் இருந்தபோது அந்த எம்பெருமான சேவித்தார் கோவலுள் மாமலரால் தன்னொடும் ஆயனை கண்டமை காட்டும். தமிழ்த்தலைவன் அற்புதமாக தமிழ் பாசுரங்களாலே 3ஆம் திருவந்தாதி பாசுரம், 3 திருவந்தாதிகள், முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. அவருடைய பொன்னடி போற்றும் இராமானுசன், பேயாழ்வாருடைய திருவடித்தாமர்களை போற்றுபவராக அமைந்திருக்கக்கூடிய இராமானுசருக்கு அன்பு பூண்டவர்தாள். அந்த ராமானுசனிடத்திலே எவனொருத்தன் அன்பு கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட சென்னியில் அவருடைய தாள்களை, அன்பு பூண்டவருடைய தாள்களை சென்னியிலே சூட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட திருவுடையார். செல்வம்னா அதுதானே செல்வம். ராமானுசன் அடியாருடைய திருவடித்தாமரைகளை தங்களுடைய தலையிலே யார் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் செல்வம் பூண்டுபவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அதாவது பரதாழ்வான காட்டுகிற போது அடிசூடும் அரசு, எம்பெருமானுடைய அடிசூடும் அரசாக அவன் பெற்றிருக்கக்கூடியது. அவன் கோசல சாம்ராஜ்யம் அரசு பெறல, ராம பாதுகைகளாகிற அடிசூடும் அரசை பெற்றிருக்கிறான்னு காட்டுறார். அதே மாதிரியாக ராமானுசர் அடியார்களுடைய அடிசூடும் அரசாக அமைந்திருத்தல், அதுதான் திருவுடையார் என்னும் சீரியரே. எல்லா காலத்திலேயும் இவர்களே மிகச்சிறந்தவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்று காட்டக்கூடிய அற்புதமான பாசுரம். ஆக இதுல காட்டி இருக்கிற போது முதலிலே நைத்தியானுசந்தானம் பண்ணினார். அதற்கு பிறகு ஆழ்வானோடு தமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தெரிவித்தார். அதற்கு பிறகு ராமானுசனுக்கு பொய்கி ஆழ்வாரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம், ராமானுசனுக்கு பூதத்தாழ்வாரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம், ராமானுசனுக்கு பேயாழ்வாரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்று இப்படிப்பட்ட சம்பந்தத்தை காட்டி அற்புதமாக தெரிவித்திருக்கக்கூடிய 5 பாசுரங்களுடைய சாரார்த்தங்களை ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தொள்ளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய விசேஷமான அனுகிரகத்தையும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய நியமனத்தையும் கொண்டு இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணினேன். குத்தங்குருகள கோஷ்டியார் க்ஷமித்தருளவனுமாய் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார்கள் ஸ்ரீமதே ரம்யஜா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.